மூலமந்திரம். அன்பே சிவம், அறிவே தெய்வம், மனமே குரு, குருவே சரணம், தன்னை அறியும் அறிவே பூரணம். பெற்றோர் வணக்கம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாய் அனுதினம் தொழுவது நம்முதல் கடமையாம். உமதருளால் குருகருள் பெறுவேனே, குருகருளால் உலகை அறிவேனே. மகரிஷிகளின் அருளொளி பெற எனக்கு உரு கொடுத்த தாயே தந்தையே, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாய் அனுதினம் தொழுவது நம்முதல் கடமையாம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். இருபால் மெய் அன்பர்களே, உங்கள் அனைவரையும் சித்தர் ஞான மார்க்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க வளமுடன். காலையில் உபதேசம் வாங்கிட்டீங்க, அதனால் இப்போ கேள்வி பதில் நிகழ்ச்சி. உபதேசம் வாங்கி தியானம் பண்ணுறது ஒரு பெரிய சமாச்சாரம் அல்ல. உபதேசம் கொடுக்கறது, விளக்கிறது, உபதேசம் இதுதான் இடம்னு காட்டி கொடுக்கறது, சுட்டி காட்டு தொட்டு காட்டுறது. இதுதான் இடம்னு சுட்டி காட்டுறது, தொட்டு காட்டுறது ஆசீர்வாதம் பண்ணுறது. சுட்டி காட்டி தொட்டு காட்டினா சுட்டி காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுமாங்க. அதனால் இடம் சுட்டி காட்டுறதுங்கிறது இதுதான் இடம். தொட்டு காட்டுறதுங்கிறது ஆசீர்வாதம். சுட்டி காட்டி இதுதான் புருவ மையத்து கவனின்னு சுட்டி காட்டி தொட்டு காட்டுறது. உபதேசங்கிறது உபன்னா பக்கம், உப அப்படின்னா பக்கம், தேசம்னா இடம் அப்படிங்கிறது. இதுதான் உங்கள்கிட்ட எல்லாம் இருக்கு. அதனால் உபன்னா பக்கம், தேசம்னா இடம். அது என்ன? புருவ மையத்தில் இருக்கிற இடம். புருவ மையத்தில் தான் குடியிருக்கிறார் கடவுள். இதுதான் நெற்றி. சிவபெருமன் நெற்றிக்கண்ணிலிருந்து வருதல்ல ஒளி. இந்த நெற்றிக்கண்ணிலிருந்து ஒளி வந்து தானே 6 தாமரையில் போய் பட்டு 6 முருகன் வர்றான், ஒன்று சேர்ந்து வர்றான். அந்த இங்கேருந்து பெற்றந்தான் 6. இவன் தான் 6 முகன். 6 முகம் இவன் தான். அவன் தான் 6 முகம் இங்கே இருக்கிறான். சண்முகன். சன்னுனா 6, சஷ்டினா 6. பௌர்ணமியிலிருந்து 6வது நாள் சஷ்டி, அமாவாசையிலேருந்து 6வது நாள் சஷ்டி. இது தேய்புர சஷ்டிமா, அது வளர்புற சஷ்டிமா. அப்போ பௌர்ணமியிலேருந்து 6வது நாள் சஷ்டி, அமாவாசையிலேருந்து 6வது நாள் சஷ்டி. 6வது மையம் இங்கே இருக்குது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசிக்தி, ஆக்கினை. 6வது மையம்தான் மானிட பிறப்பு கொண்டான மையம், உணர் மையம். அது மனம் மையம். அது அதனால் இது உங்களுக்கு உபதேசம் இருக்குது. முதல் உபதேசம் கொடுத்துருக்குது. கொடுத்த பிரகாரம் செய்யுங்க. இப்போ கேள்வி பதில். உங்களுக்கு என்ன டவுட் இருக்குதோ, ஆண்டவனை பற்றி, குடும்பத்தை பற்றி, அறிவியல், உளவியல், இதை பற்றி எது வேணாலும் தெரிஞ்சிட்டு போங்க. கடவுளை பற்றி எது வேணாலும் கேட்டு தெரிஞ்சுங்க. கடவுள்னா என்ன, எது நான் நிறைய விளக்கியிருக்கிறேன், அதை பார்த்துட்டு தான் வந்திருக்கிறீங்க. இன்னும் ஏதாவது அதில் கேட்கணுன்னு இருந்தாலும் கேட்டு தெளிவுபட்டு போங்க. இப்போ நீங்கள் கேளுங்க. ஐயா நமஸ்காரம். எங்கேருந்து வரீங்க? பழனியிலேருந்து வரீங்க. உங்கள் பேர்? நாகராஜ். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது, மகிழ்ச்சி. காலையில் உபதேச விளக்கம் கொடுத்தேன், பிடிச்சிருக்குதுங்களா? பிடிச்சிருக்குது. அந்த தவம் சொன்னது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இந்த தவத்தினால என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்குங்க. உபதேசத்துலேயும் நிறையா கருத்துக்களை சொன்னீங்க. சரிங்க. இப்போ இந்த தியானத்தின் மூலிமா தன் உடலை சின்ன சின்ன வியாதிகள் இதெல்லாம் வரும்போது தானே சரி பண்ணிக்க முடியுமா? கண்டிப்பாக சரியாகும். ஆனால் நானே பெருமைன்னு சொல்லி, நானே கரெக்டான நாள்னு சொல்லி நான் உனக்கு சரியாயிருன்னு வேத வாக்கு மாதிரி உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அது தப்பாக போயிடும். அது நமக்கு மீறின சக்தி நம்மளை வழி நடத்துது. இப்போ நீங்கள் தியானம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தேவையில்லாத பொருள் சாப்பிட்றதில்ல, அப்போ தேவையில்லாத இடத்துக்கு போகிறதில்ல. அப்போ உங்களுக்கு எனர்ஜி சேமிப்பீங்க. அந்த எனர்ஜி சேமிக்கிற போது கணவன் மனைவி கரெக்டான நட்பு வச்சுக்கிட்டு, அந்த பெரியவங்க சொன்ன நெறிமுறையோட 15 நாளைக்கு ஒருக்கா ஆண் பெண் இள வயசாக இருந்தால் 6-8 வரைக்கும், அது 7-8 வரைக்கும் இருக்கலாம். 7-8க்கு மேலே ஆனவனுக்கு அது நினப்பும் வரக்கூடாது. 7-8 வரைக்கும் கரெக்டாக இருந்துக்கிட்டு, அதனால தான் பிரதோஷம் வச்சு காட்டுறான். சிவன் கோயிலில் தானே படைப்பு, அவன் தானே படைக்கிறான். 15 நாளைக்கு ஒருக்கா ஏன் பிரதோஷம் வச்சுருக்கிறான்னா, 15 நாளைக்கு ஒருக்கா நட்பு வச்சுக்கிட்டால் உடம்பு கெடாது,
உடம்பு நல்லா இருக்கும், நோய் நொடி வராது. உங்களை காப்பாற்றுறதே விந்து தான். அந்த விந்து சக்தி உடம்புல எவ்வளோ தூரம் தேங்கி திரண்டு இருக்குதா அவனுக்கு எதிர்ப்பு சக்தி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், நோய் வராது. அதனால தான் அது சிவன் சொத்துன்னு சொல்லுவான் ஊருக்குள்ளே. சிவன் சொத்து கொலநாசப்படாமா, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சிவன் சொத்து கொலநாசன்னா என்ன அர்த்தம்? உங்கள் வயசில் இதை தெரிஞ்சிருக்க, இதை மட்டும் சொல்லுவான். அவன் சிவன் சொத்து கொலநாசன்னா கோயில் தர்மகர்த்தாவாக இருக்கிறான், பணத்தை சாப்பிட்டான், கோயில் காசு சாப்பிட்டு அவன் கொலநாசம் ரைட்டு. கோயில் தர்மகர்த்தாவாக இருந்தான், 50,000 ரூபா திருடிட்டான் அல்லது கையாண்டுட்டான், தெரியாத திருடலை, கோயில் பணம் தானே மறுபடியும் போட்டுக்கிட்டா போதுன்னு அவன் சாப்பிட்டான். அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சி கணக்கு கேட்டீங்க, 10,000 ரூபா வட்டி போட்டு 60,000 கொடுத்துட்டானே, எப்படி கொலை நாசமாகும்? புரியுதா, விளங்கிக்கிறீங்களா? அந்த வார்த்தைக்கு அறிஞ்சு முடியும். சிவன் சொத்து கொலை மாசம்னா காலங்காலமாக என்ன நினச்சிட்டு இருக்கிறான், அவன் ஊர் தர்மகர்த்தாவாக இருந்தான், கோயில் தர்மகர்த்தாவாக, கோயில் பணத்தை சாப்பிட்டான், விளங்க மாட்டாங்கிறான். அது ரைட்டு, கோயில் பணத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க, கணக்கில் 50,000 எடுத்துட்டா 10,000 கூட்டி போட்டு 60,000 கொடுத்துட்டான். நான் ரைட்டு, நான் நோம்பி டைமில் போடலான்றது, நீங்கள் திடீர்னு நோம்பி வச்சுட்டீங்க, கேட்பீங்க, பணம் கையில் இல்லை, அதனால் நான் என்ன பண்ணுறதுன்னு 6 மாதம் டைம் வாங்கி வட்டி போட்டு கொடுத்துட்டான். இப்போ எப்படி கொலை நாசமாகும்? ஹெல்மெட்டு போட்டுக்கிட்டு ஹெல்மெட்டு போடலின்னா குற்றம், ஹெல்மெட்டு போடணுங்கிற சட்டம் இருக்குது, ஹெல்மெட்டு போடாத போயிட்டீங்க, போலீஸ்காரன் பிடிச்சிட்டான், 500 ரூபா ஃபைன் போட்டான், சரியா போச்சுல்ல? தண்டனை எது கொடுக்குறான்? அப்போ சிவன் சொத்து கொலை நாசம்னா என்ன அர்த்தம்? நீ எதனால ஆன? நீ எதனால ஆன? உன்னை யார் படைச்சா? மேலே இருக்கிற கடவுளா? உன் குலதெய்வமா? கீழே இருக்கிற தெய்வமா? உங்கள் ஒப்பனும் அம்மாலும் சேரலின்னா பிறந்திருப்பியா? எப்படி உலகில் உருவாய் வந்தோம் சிங்கி. புருஷங்காரன் கேட்குறான் மொட்டாட்டிக்கிட்ட, 2 பேரும் பேசிக்கிறாங்க. நாம் எப்படி உலகில் உருவாய் வந்தோம் சிங்கி. அந்த பொம்பளை சொல்கிறா, அது அப்பன் தன் நட்புக்கு ஒப்பிய தாயாலே சிங்கா. நம்மளுடைய அப்பம்மா 2 பேர் அம்மா இணங்கி போனதுனால, அப்பங்கிட்ட இணங்கி போனதுனால நான் பிறந்தேன்னு சொல்கிறா. சரியா? அப்பன்னு அம்மாலும் சேரலின்னா அந்த குழந்தை பிறந்திருக்க முடியுமா? அப்போ அப்பா அம்மா படைச்சாங்களா, உங்க குலதெய்வம் படிச்சதா? தாய் தெய்வம், மனைவி குலதெய்வம். நல்லா அழுத்தி பிடிச்சிக்குங்க. என்னடா மனைவியை விட தாயை விட மனைவி வசதியாக சொல்கிறான்னு நினச்சிக்காதீங்க, வசதி தான். எங்கள் அப்பனுக்கு என் மனைவி, என்னுடைய தாய் எங்கள் அப்பனுக்கு வசதி, புரியுதா? என் தாய் எங்கள் அப்பனுக்கு வசதி, எனக்கு தெய்வம், எங்கள் அப்பனுக்கு குலதெய்வம். நல்லா புரிஞ்சுக்குங்க. என் மனைவி என் பையனுக்கு தெய்வம், எனக்கு அவள் குலதெய்வம். ஏன் குலதெய்வங்கிறான்? குலதெய்வம்னு என்ன? மத வழிபாடு, பொதுவான வழிபாடு. பஞ்சபோத நவக்கிர கோயில், சிவன் கோயில், பெருமா கோயில் போவீங்கள்ல. ஆனால் குலதெய்வத்துக்கு, உங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் தானே பேரனுக்கு முடி எடுப்பீங்க. இவர் குலதெய்வத்தில் எடுப்பீங்களா? நீங்கள் அவர் குலதெய்வத்துக்கு எடுப்பீங்களா? அப்போ குலதெய்வம் வந்து இன வழிபாடு, மத வழிபாடு பொது. நல்லா புரிஞ்சுக்கணும், மத வழிபாடு பொது. எல்லா கோயிலுக்கும் நான் பஞ்சபோத நவக்கிரகத்துக்கு போவோம். இன வழிபாடு குலதெய்வ வழிபாடு. அப்போ அந்த குலதெய்வ வழிபாடு, குழந்தை இல்லைன்னா எப்படி மொட்டை அடிக்க போவேன்? போக மாட்டீங்கல்ல. தாயும் பெண்ணு, தாரமும் பெண்ணு. யார்கிட்ட குழந்தை பிறக்கும்? தாரத்துக்கிட்ட தானே பிறக்கும். கரெக்டாக சொல்கிறார். தாயும் பெண்ணு, தாரமும் பெண்ணு. குழந்தை யார்கிட்ட பிறக்கும்? அப்போ அவள் தானே குலதெய்வம். குழந்தை இல்லைன்னா குலதெய்வத்தை கும்பிட்றதுக்கு ஆள் இல்லையல்ல. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ தாய் தெய்வம், மனைவி குலதெய்வம். காசிநாதனே என் தெய்வம் அப்படிங்கிற ஒருத்தன். நான் காசிக்கு போரே ஆள விடு. இன்னொருத்தன் கேட்குறான், குடும்பம் என்ன ஆகும் நீ யோசி. காசிநாதனே என் தெய்வம், கட்டிய மனைவி குலதெய்வம். தெய்வம் இல்லாத மனைவி இல்லை, மனைவி இல்லாத தெய்வம் இல்லை. கரெக்டு. மனைவி இல்லை, குழந்தை பிறக்கலை, யார் தெய்வத்தை கும்பிடுவா? தெய்வம் பாட்டுக்கு தெய்வம் தான் கிடக்கும், கும்பிட்றதுக்கு ஆள். ஆமாம். கணவன் மனைவி அன்பும் கருணையுமா இருங்க. தியானமே பண்ண வேண்டியதில்லை, கோயிலுக்கு போக வேண்டியதில்லை, எதையும் செய்ய வேண்டியதில்லை. அவங்கள சிரமப்படுத்திட்டு, வேதனைப்படுத்திட்டு, துன்பப்படுத்திட்டு, அப்புறம் கோயிலாக கிரிவலம் போய் உருளைத்தண்டம் போட்டு அங்கே பிரதத்தனை பண்ணி, எந்த பிரதத்தனை பண்ணி என்ன பண்ணுறது? இந்த உடம்பை கொடுத்தவா, உடம்புக்கு சுகத்தை கொடுத்தவா, சுகத்தினால் வந்த குழந்தை திரிகால கடமைன்னு சொல்லுவான். தன்னை ஈன்றவள், தனக்கு இணைந்தவள், தனக்கு பிறந்தவள். இந்த 3 பேர்த்து யார் காப்பாற்றுவா? காப்பாற்றணுமில்ல. கடமையை செய், பலனை கீதை சொல்லுதல், கீதை புதத்தில் வருதில்ல. அப்படின்னா சாயந்தரம் வரைக்கும் ஆட்டோ ஓட்டிட்டு எதுவுமே இல்லாத போனால் எப்படி பூவாவுக்கு என்ன பண்ணுறது?
அப்போ கடமையை செய் பலனை எதிர்பார்க்கறதுன்னா என்ன அர்த்தம்? தாய்க்கு இந்த உடம்பை கொடு 10,000 ரூபா கடன் கொடுத்தா கேட்குறீங்களப்பா? ஏய்யா 10,000 ரூபா கொடுத்தா கேட்குற 4 ஆட்டோக்காரர் ஒட்டுக்கா போய் அவனை கேட்குறீங்கல்ல? இந்த உடம்பை 30 நாள் 300 நாள் சுமந்து மூச்சு முட்டை பெத்தெடுத்து மார்லையும் தோர்லையும் போட்டு வளர்த்தி பையன் வெயிலில் காயக்கூடாது மழையில் நடையக்கூடாதுன்னு பத்தியமாக இருந்து பெத்தெடுத்து வளர்த்தி கொடுத்தாலே அவளுக்கு என்ன பரிகாரம் செய்வ? இந்த தோலை உளிச்சு செருப்பாக தைச்சி போட்டாலும் கடன் தீராதுங்கிறாங்க மகான்கள். அப்போ அவளை போய் அவளே எவ்வளேன்னு பேசுறது, அணையாத திருமணத்துக்கு அனுப்பிச்சி விட்டா நீ எத்தனை கோயிலுக்கு போய் என்ன பண்ணு? கோயிலே கட்டி வச்சினாலும் புண்ணியமாக நல்லா இருக்காது. கோயிலே கட்டி வச்சினாலும் உன்னை தூக்கி வெளியே போட்டுருவான் கடவுளை. அப்போ பெத்த தாயை பார்த்துக்கணும், அவளுக்கு முதல் கடமை. அப்போ பணமே 10,000 ரூபா கொடுத்தா நம்ம ஒருத்தர் 4 பேர்த்த கூப்பிட்டு கேட்குறோமே, உடம்பை பெற்றவளுக்கு இந்த உடம்பு இருக்குங்காட்டி தானே நீ சம்பாதிக்கிற. அப்போ அந்த உடம்பு கொடுத்தவளை பார்க்க வேண்டியது கடமையே இல்லையா? ரைட்டு, நீ விவேகானந்தர் மாதிரி வள்ளலார் மாதிரி ராமகிருஷ்ணர் மாதிரி அப்படியே இருந்திருந்தால் பரவாயில்ல, பெண் தொடர்பு இல்லாத. ஆனால் நீ பெண்ணு கேட்குதே, அது வேணும் தான். அப்போ இல்லைன்னா அப்புறம் எவல்யூஷன் ப்ராசஸே இல்லையில்ல. இல்லை அப்போ வேணும் தான். உடம்பு 3 எட்டில் கேட்குத சுகம், 3வது எட்டில் கேட்குதப்பா 24 வயசில் 3வது எட்டில் பொண்ணு கேட்குதில்ல. அப்புறம் சுகத்தை கொடுக்க வந்தா யார் பாப்பா? கட்டணும் தானே பார்க்கணும். இது 2வது கடமை. 2 பேர் சேர்ந்த குழந்தை பிறக்க முடியல. நான் சொல்கிறது சாதாரணமான விஷயமா தான். இதுதான் ஆன்மீகம். இதை விட்டு நீ கோயிலாக உரல. அதனால தான் கோயிலாக கிரிவலம் போகிறான், அதை சுற்றுறான் எல்லாம் செய்கிறான். எனக்கு துன்பம் தொழில கஷ்டமாக இருக்குதுங்கிறான். கஷ்டமாக இருக்குதுங்கிறான். அப்போ அந்த இணைந்தவள், தனக்கு ஈன்றவள், தன்னை உடம்பு கொடுத்தவள், உடம்புக்கு சுகத்தை கொடுத்தவள், சுகத்தினால் வந்த குழந்தைகள், தன்னை ஈன்றவள், தனக்கு இணைந்தவள், தனக்கு பிறந்தவள். திரிகால கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது. தொழில் செய்கிற இடத்துல பணம் வரலைன்னு எப்படி சோறு திம்பா? இதுதான் கடமை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னா இந்த 3 கடமைக்கு பணம் வாங்க முடியுமா? 4 நூற்றாண்டு வரைக்கும் பையனை காப்பாற்றி விடணுமில்ல. இதுதான், புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ சிவன் சொத்து குல மாசம்னா குலதெய்வத்தை கும்பிட்றதுக்கு ஒரு ஆள் வேணும்னா அந்த சிவன் சொத்து பாதுகாக்கணும். அப்போ நீ தானே எதனால் வந்த? அப்பா அம்மா இணைஞ்சதுனால வந்த. அப்பா அம்மா இணைஞ்சதுனால நீ வந்தீங்கன்னா அப்போ நீயும் மனைவி நாளைக்கு இப்போ நீ கல்யாணம் ஆகாத இருக்கிற கல்யாணம் ஆகி மனைவி நீ இணைஞ்சிருக்கிறதுனா அந்த பொருள் சுத்தமாக இருக்கணுமல்ல. நீ எதனால் ஆன முதலை அதிகம் செலவானால் ருசியாக இருக்குதுன்னு பொழுதுக்கு பார்க்குற பக்கமெல்லாம் தப்பு தண்டார் பண்ணிட்டா உடம்பு எப்படி தாங்கும்? ஆன முதலை அதிகம் செலவானால் மானம் இழந்து மதிகெட்டு எத்து சிலையும் கல்வனாய் எல்லோருக்கும் தீயோனா நல்லோர்க்கும் பொல்லானா நாடு. அப்படி இவனா இந்து என்ன விளக்கம் சொல்லியிருப்பாங்க வாத்தியாரே? பாடம் 5ஆம் கிளாஸ் புத்தகத்தில் நீங்கள் இருக்குது. வாத்தியார் இந்த பையனுக்கு 5 லட்ச ரூபா போட்டு பணம் கடை வச்சு கொடுத்தேன், கடனை அழிச்சு பிடிச்சி இப்போ சும்மா சுற்றுது, பணத்தை காலி பண்ணிருச்சுமா. இதைத்தான் சொல்ல தெரியும். திருக்குறளுக்கோ இது ஔவையார் பாட்டு. அது உண்மையானது ஆன்மீகத்தில் தான். 5 லட்ச ரூபா போட்டு கடை வச்சு கொடுத்த ரைட்டு அவனுக்கு நேரம் சரியில் அழிச்சிட்டான். நாளைக்கு அவன் திருந்தி 5 லட்சத்துக்கு 15 லட்சம் சம்பாதிச்சிருவான். அப்போ எப்படி அவன் கெட்டு போவான்? அப்போ உள்ள அர்த்தம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? சிவன் சொத்துக்கு சொன்னல. அப்போ ஆன முதலில் நீ எதனால் அதிக செலவானால் மானம் இழந்து மதிகெட்டு. அப்போ அதிகமாக ருசியாக இருக்குன்னு விந்து விரை பண்ணவனுக்கு இங்கேருந்து கெட்டு போச்சு, ஊர் கெட்டு போச்சு, இன்னொரு ஊர் குடி போயிடுறான். இந்த ஊருக்கார அங்கே ஒரு நாளைக்கு போகிறான், அங்கே பார்க்குறான் இவனா பொண்டு பிள்ளையெல்லாம் ஜாக்கிரதை, வெளிநாடு மோசமான நாடு, அங்கே எங்கள் ஊர்லேருந்து பல பேர்த்த கெடுத்துட்டு வந்துட்டான், பொண்டு பிள்ளை ஜாக்கிரதையாக பார்த்துக்குமா. அப்போ எந்த திசைக்கு போனாலும் கெட்ட பேரா, எத்திசையிலும் கல்வன் எல்லோருக்கும் எல்லாத்துக்கும் கெட்ட பேர் ஆகிட்டான். கண்ணு மங்கி பேசுறதெல்லாம் நினைவில் நிற்காது. அந்த சக்தி இருந்தால் தான், காந்த கப்புன்னு இருந்தால் தான் நான் பேசுகிறத உங்களால் வாங்கி கொடுக்க முடியும். இல்லைன்னா ஒரு காலுக்கு 4 ஐட்டம் சொன்னா கூட புரியலன்னு தான் சொல்லுவீங்க. அந்த சக்தி அதுதான் கடைசியாக 7வது தாதுவோ உள்ளே இருந்து வர்றது. அதனால் ஆன முதலில் அதிக செலவானால் மானம் இழந்து மதிகெட்டு எத்து சீலும் கல்லனா எல்லோரும் தெய்வம் நல்லா இருக்கும் பொல்லான நாடுனா தூய்மையான கணவன் மனைவி நட்போடு இருந்துக்கணும். இருக்கக்கூடாதுங்கிறதுல 56 வருஷம் வரைக்கும் இரு. 56 வருஷம் வரைக்கும் நீ ராஜா மாதிரி இரு. 3 எட்டு அறிவை சேர்த்துக்கிட்ட, 4 எட்டு மனைவியோட வாழு. முதல்ல 3 எட்டு சரஸ்வதி, 4 எட்டு லட்சுமியாரு, 8வது எட்டு பிறந்துருச்சு 57 பிறந்தா அதுக்கப்புறம் நீ முழுசாக இறைப்பணியில் இரு. 57 வயசு வரைக்கும் வாழ்ந்தி போதாதா? விட்டுட்டு போயிடக்கூடாது, தனியாக வீட்டில் இருக்கணும்.
அதிகமாக நல்லது கெட்டதில் கலந்துக்காத இறை சிந்தனையில் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் முக்தி அடைய முடியும். இல்லை நான் எப்பவும் போல் மாசந்தா வராது அந்த கோயிலுக்கு போவேன், வெள்ளிக்கிழமை கண்டாத இங்கே போவேன், பௌர்ணமி கண்டா அங்கே போவேன்னா நீ தியானம் பண்ணவே முடியாது. ஒரே டைமில் 2 குதிரையில் சவாரி பண்ண முடியாது. இறைவன் என்னன்னு தெரியாம இறைவன் தெரியாத இருக்கிற வரைக்கும் அது கரெக்டு. தெரிஞ்ச பிறகு நம்ம இதை தான் காலேஜ் படிச்சுட்டு காலேஜில் போய் படிப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் தொடக்கப்பள்ளியில் வந்து உட்காந்தீங்கன்னா எப்படி? அதை நீ தான் புரிஞ்சுக்கணும், நான் சொல்ல மாட்டேன். புரியுதுங்களா? அதுதான் அது. அதனால் செய்யுங்க, நல்லா இருக்கும். அப்புறம் தியானம் பண்ணுறோங்கிறதுனால தியானம் பண்ணுறவங்களுக்கு எனர்ஜி கோடு நல்லா இருக்குது. சில இந்த கிளைமேட் சேஞ்சினால் வர்ற ஃபீவர், சளி காய்ச்சி தானாக சரியாயிடும். அதுக்காக நீங்கள் போக வேண்டியதில்லை. இந்த ஹார்ட்டு, லஞ்சு, கிட்னி இந்த மாதிரி சமாச்சாரத்துக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தால் கம்பல்சரி சாப்பிடுங்க. நம்ம தியானம் பண்ணுறோம் சரியாக போயிடணும் யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்க, நிறுத்திடாதீங்க. அறிவியல் வேறு, ஆன்மீக வேறு. ஆன்மீகம் உங்களை தெளிவுபடுத்தும், அறிவியல் உங்களை உடம்பு லேம்பாக இருக்கிறதுக்கு உதவும். அதனால் முழுமையாக அடைகிற வரைக்கும், வில் பவர் வர்ற வரைக்கும் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிடுங்க. ஒரு டைமில் உங்களுக்கு நீங்கள் இப்போ நீங்களே சொல்கிறீங்களே சில மருந்தெல்லாம் நிறுத்திட்டேன்னு, அப்படி வந்துடும். ஏன்னா நான் உத்தரவாதம் கொடுத்துட்டுனா இது சொன்னீங்களே சரின்னு அந்த மாதிரிலாம் நான் படிச்சுக்கல. உடம்பு சரியாக வரதுக்கெல்லாம் எந்திர மந்திரம் மூட நம்பிக்கைக்கு நான் படிக்கலை. அறிவை தெளிவுபடுத்துவேன். இப்போ எப்படி நான் அந்த பாட்டுக்கு சொன்னேன், அறிவுக்கு நான் தெளிவு, அறிவுக்கு. அதனால தான் அறிவின் தெளிவு தான் ஆன்மீகம். அதுதான் ஆன்மீகம். இதை பண்ணும்போது இந்த கெட்ட பழக்கங்கள் போச்சுனாலே நம்ம உடம்பு நார்மல் ஆகி வந்து தானாக போயிடும். நான் சொல்லுங்க. கேள்விக்கு நல்லா பதில் தெளிவுபட்டுட்டீங்க. இப்போ உபதேசம் வாங்கிடுறேன், இயற்கைக்கும் பஞ்சபூதங்களுக்கும் எந்த துரோகங்களும் பண்ணக்கூடாது, மற்ற உயிர்களுக்கு எதுவும் பண்ணக்கூடாது. இப்போ விவசாயம் போடுறோம், அதில் இப்போ களைக்கொல்லி அடிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுது. ஒரு புழு மருந்து அடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ள போகிறோம். ஒரு 10 ஏக்கர் விவசாயம் போடுறோம். இப்போ இந்த சூழ்நிலையில் அது குற்றமாகுமா? குற்றமாகாது. அது குற்றம் எதிலிருந்து வருதுன்னா, உங்களோட உறவு வச்சுக்குதில்ல, நடப்பன உங்களோட உறவு வச்சுக்குதில்ல. உசுறு கொல்லி உசுரை கொல்லாத, உசுறு இல்லாத பொருள் உதவாது. கரண்ட்டு இல்லாத கம்பி உதவுமா? கரண்ட் கம்பி வருதில்ல, அதில் உள்ளுக்குள்ளே கரண்ட் இல்லைன்னா அந்த கம்பி உபயோகப்படுமா? உயிர் இல்லாத பொருள் உபயோகப்படுத்த முடியாதுங்க ஐயா. இப்போ கீரை வாங்கிட்டு வரீங்க, அந்த கீரையில் புழு இருக்குதா இல்லையா? வெண்டைக்காய் வாங்கிட்டு வரீங்க, புடலங்காய், பாவக்காய் வாங்கிட்டு வரீங்க, அதில் புழு இருக்குதா இல்லையா? கொய்யாப்பழம் பழுத்து போச்சுன்னா உள்ளே புழு இருக்குதா இல்லையா? ஏன்னா உயிர் புழு, உயிர் அணுக்களே புழு இருந்தால் வருது. புல்லாகி பூண்டாகி ஒளியாகி மணியாகி பல் மிருகங்களாகி பல ப்ராசஸ்க்கு அப்புறம் தாங்க மனிதனாக வந்திருக்கிறான். அப்போ என்னென்னு கேட்டிங்களா, எது பாவம்னா நீங்கள் பயந்துக்காதீங்க. உயிர் கொல்லி அடிக்கிறது பிடிக்கிறது. உசுரை கொல்லாத யாரும் வாழ முடியாது. சைவம் சாப்பிட்றவனும் உசுரை கொள்கிறான், அசைவம் சாப்பிட்றவனும் உயிரை கொள்கிறான். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போங்க. இன்றைக்கி கீரை ஒரு கட்டு இருக்குது, புடலங்காய் 4 கிடக்குது, வெண்டைக்காய் 4 கிடக்குது, தண்ணி ஒரு டம்ளர் இருக்குது, கொய்யாக்காய் இருக்குது, எல்லாத்துலேயும் கனிஞ்சு இருக்குது, புழு இருக்குதா இல்லையா? புழு இருக்குது. ஆட்டுக்குட்டி நிற்கிது, அந்த பக்கம் கோழி நிற்கிது, அந்த பக்கம் மாட்டுக்குட்டி நிற்கிது. ஒரு ஆட்டுக்குட்டி நிற்கிது, ஒரு கோழி நிற்கிது, மாட்டு கண்ணு இருக்கிறீங்க. அதை செல்லமாக வளர்த்துறீங்க வீட்டில். நீங்கள் ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிறீங்க. எங்கள் குலதெய்வமே அவன் தான் ஆட்டுக்குட்டி. டே மினிப்பா கம்மியா வருதா இல்லையா? வருதா? வருதுங்களா? இதுக்கு மேலே சொல்ல முடியாது. அந்த கோழி, ராணி இங்கே வா ராணி, அந்த கோழி கூப்பிட்றீங்க, ராணி கம்மியான வருதா இல்லையா? வீட்டில் புழங்குறது வருதில்ல. உசுர் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க, நல்ல தெளிவான கேள்வி புரிஞ்சுங்க. அப்போ மினிப்பா அங்கே வாடான்னு சொல்கிறீங்க, குலதெய்வத்து பேர் வச்சு பிறகு இந்த மினிப்பா ஆடு வருது, அந்த கோழி வருது, இதில் உசுர் இருக்குது. இப்போ அதுக்கு உசுர் இருக்குது இல்லை? கொய்யாப்பழம், கீரை, புடலங்காய். புடலங்காய் இங்கே வா, வருமாண்ணா? ஆனால் உசுர் இருக்குதில்ல, புழு. புழு இருந்தால் உசுர் தானே. பாவக்கா இங்கே வா, கீரை இங்கே வாண்ணா வருதா? அப்போ அதுக்கு உணர்வு இல்லை. என்ன இல்லை? உசுர் இருக்குது, உணர்வு இல்லை. இதுக்கு உசுர் இருக்குது, உணர்வு இருக்குது. வருதில்ல? தெரியுதுல்ல? இடம் விட்டு இடம் நெவருது.
ஆமா அது இடம் விட்டு இடம் நெவருதா? வராது. ஒரு கீரை மண்ணிலேயே இருக்குது, ஆமா ஒரு கொய்யா மரம் மண்ணிலேயே இருக்குது, ஒரு மாமரம் மண்ணிலேயே இருக்குது. மண்ணு தாங்கிக்குது, பூமாதேவி அந்த சக்தி தாங்கிக்கிறா, நீ பொறிச்சு திங்கிற. இது நெவருதில்ல. ஆமா அப்போ இடம் விட்டு இடம் நெவருதே இல்லையா? ஆமா அப்போ நெவர்ற பொருள் அதுக்கு உணர்வு இருக்குதில்ல, உயிர் இருக்குதில்ல. இதுக்கு உயிர் இருக்குது, உணர்வு இல்லை. அப்போ இந்த உணர்வு நீங்கள் பாவம் தானே. அப்போ நீ என்னுடைய மினிப்பம் பேரை வச்சுக்கிட்டு கற்பனார் வச்சுக்கிட்டு எங்கள் குலதெய்வத்துக்கு நின்றுருக்கிறேன்னு சொல்லி நல்லா குதிரையாட்டம் வர்ற வரைக்கும் வளர்த்தி, நான் வந்து பொங்க வைக்கிறேன்டா மினிப்பனுக்கு வச்சுட்டு 2 வருஷமாக வளர்த்தணுன்னு குழந்தையாட்டம் வளர்த்திட்டு கருத்து அறுத்து கொன்னா. உங்கள் பேர் என்ன? கண்ணன். கண்ணா 2 வருஷமாக என்னை வளர்த்தின, சந்தோஷம், நல்லது. என்னை நீ அடித்து கொன்று அப்படின்னு அது காலை நீட்டி விட்டு படுத்துக்குதா? அடுத்து கொன்று சாப்பிடணும். காலை வைக்கும்போதே மேங்குதில்ல. உனக்கு அந்த பாசம் தெரியல. ஐயோ என்னை கொல்றாங்களே, ஐயோ என்னை கொல்றாங்களே, யாராவது காப்பாற்று, ஐயோ என்னை கொல்றாங்களேன்னு சொல்லுது அந்த பாசையில். உனக்கு அது தெரியல. தெரியல. பானி 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 சொல்லிக்கிட்டு இருந்தால் எவனா தண்ணி விடா கொடுப்பானா? தண்ணி தான் எவனா இந்த ஆள் கிறுக்கு நேரம் கத்திட்டு இருக்கான்னு போயிடுவான்ல. அதை வந்து என்னை கொல்றாங்களேன்னு கத்துது. சந்தோஷமாக நீ கொண்டு சாப்பிடுன்னு சொல்லுதா? காலை அது என்னை கொல்றாங்களே, யாராவது காப்பாற்றுங்களேன்னு கத்துது. வச்சு ஃபுரன்னு வச்சு குரலி வச்சுக்கிட்டு அழுத்துறான். சும்மா விட மாட்டான் ஆண்டவன். அதனால தான் இப்போ செய்கிறது, இளமையில் செய்கிறது பின்னாடி தான் காட்டு. இப்போ காட்டாது, உடனே கிடைக்காது. உடனே கிடைக்காது. தெய்வம் நின்று கொள்ளும். அரசன் தான் அன்றே கொள்ளுவான். தெய்வம் நின்று தான் கொள்ளும். அதனால் சும்மா விடாது. அதனால் நீங்கள் பூச்சிக்கொல்லி அடிக்கிறதுக்கு பிடிக்கிறதுலாம் கவலைப்படாதீங்க, அதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை. தனியாக நடமாட்ட வீட்டில் ஓடி ஆடி விளையாடுது பார்த்தீங்களா, அதுக்கு தான் அந்த பதிவு, வேறு ஒன்றும் இல்லை. வேறு என்ன? இப்போ நான் உங்களுக்கு சொன்னது புரியுதுங்களா? நல்லா புரியுதா? அதனால் அது ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. மூட்டைப்பூச்சி கூட தான் கொண்டு போடுறோம், கொசு கூட தான் கொண்டு போடுறோம். இல்லை இல்லை, நீங்கள் கேட்குறது, நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லது. எனக்கு தெரியலனா கூட அரைக்குறையாக சொல்லிட்டா கூட நீங்கள் போனதுக்கப்புறம் சிந்திச்சு பார்ப்பேன். அட நாம் அது சரியாக சொன்ன மாதிரி அடுத்த மாதம் தெரிய சொல்லலான்னு நீங்கள் கேட்குறது என்ன திருத்துறீங்க. நீங்களும் தெளிவாயிடுறீங்க, என்னையும் திருத்துறீங்க. நானே எல்லாம் தெரிஞ்சுன்னு சொல்ல முடியாது இல்லைங்க. சொல்லுங்கப்பா. நீங்கள் அங்கே உட்காந்து இருக்கிறதுனால எனக்கு எல்லாம் தெரியும், நான் பெரியவன்னு சொல்லக்கூடாது. அதனால் சொல்லுங்கள், வேறு என்ன கேளுங்க, எல்லாம் ஏதாவது கேட்டுப்பாங்க. அந்த போர் அது நடக்குதுங்க. முன்னாடி மகாபாரத போர், ராமாயண போர் அதெல்லாம் சொன்னாங்க. அது நடந்துச்சா நடக்கலான்னு தெரில. இப்போ நடக்குது. இந்த குழந்தைங்கள்லாம் பாதிக்குது. பெரியவங்களை விட்டுருங்க, எதுவுமே அறியாமல் பிறந்த குழந்தைகள் எல்லாம் சகட்டுக்கு பாதிக்கிறாங்க. இது எதனோட நீதி? மனசை வந்து 3 விஷயத்தில் அழிவானுங்க. சரிங்க. மனசை 3 விஷயத்தில் அழிவான். அதனால தான் இந்த 3ஐயும் ஒதுக்கி தள்ளுன்னு புத்தர் சொன்னார். ஆசைக்கு அடிமையாகாதே, ஆசைக்கு அடிமையாகாதே, உயிரை வதைக்காதே, அன்பை மறைக்காதே, அன்பை மறைக்காதே, அன்பை வெளிப்படுத்து, ஆசைக்கு அடிமையாகாதே, உயிரை வதைக்காதே. இது புத்தருடைய கோட்பாடு. ஆனால் இந்த 3 இல்லாதவன் வச்சுருக்கிறேன்னா அப்போ 3ல் அழிஞ்சு போகிறான். மண்ணாசை, நிலத்து மேலே ஆசை, பொன்னாசை, உள்ளுக்குள்ளே இருக்கிற தங்கத்து மேலே ஆசை, பெண்ணாசை, பெண்ணால மண், பொண்ணு, பெண்ணு அழிஞ்சு போகிறான். 3 தான் அழிகிறான். மகாபாரதத்தில் சண்டை எதுக்கு வருது? மண்ணுக்கு தானே. பெண்ணுனால வந்தது ராமாயணம், மண்ணுனால வந்தது மகாபாரதம். எறும்படிக்கிற இடம் தர முடியாதுங்கிறான். பக்கத்தில் நீங்கள் உழுதிங்களா, கரெக்டாக வேலி போட்டிருப்பான். இன்றைக்காவது வேலி போட்டுக்கிறான். வேலி இல்லாத காலத்தில் கரெக்டாக வரப்பு இருக்க 2 பேர் நடந்து போகிற மாதிரி வரப்பு இருக்கும். வரப்பு இவன் வரப்பை வேணும்னே சுரண்டி விடுவான். வரப்பை சுரண்டி அவன் காட்டில் போட்டுருவான். அப்போ ஒரு அடி சேர்ந்துக்குது இல்லை. அவன் ஆள் ஊரில் இல்லாதவனாக இருந்தால் இந்த வரப்பை 1 ஏக்கராவுக்கு நீட்டத்துக்கு சுரண்டி பக்கத்தில் போட்டுருவான். வெளியூரில் கடைசியில் வந்து பார்த்தாலும் அவளுக்கு வருஷம் ஒரு அடி குறைஞ்சி ஒரு 10 அடி உள்ளே போயிடும். பாவம் தானே, மண்ணாசை தானே. அப்போ மண்ணாசை இதில் அழிகிறான். அப்போ இவன் நாட்டினுடைய எல்லைக்கு அவன் பணக்காரன் ஆகணுங்கிறதுனால இதெல்லாம் வரும். கலியுகம். அதனால அது கலியுகம்னு சொல்லிட்டான். நாம் புத்தி உள்ள பொழைச்சிக்கணும். அதனால் நீ யார் விட்டு கொடுக்குறதுன்னு இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து எத்தனையோ மகான்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. நாம் என்ன கண்ணு பண்ண முடியும்? அதனால் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுக்கு வேறு வழி இல்லைங்களா? அது வழி இல்லைன்னா ஒரு ஆர்டர் தானே.
ஒரே ஆர்டர். அந்த அந்த நாட்டினுடைய அதிபர் ஒரு ஆர்டர், போர் நிறுத்தினா நிறுத்திடுவான், போர் ஸ்டார்ட்னா போர் ஸ்டார்ட் பண்ணிடுவான். ஸ்டார்ட் பண்ணுறவன் போகிற அப்பாவி. ஆனால் எல்லாம் தொழில் செய்கிறான், அங்கே கட்டுப்பட்டுருக்கிறான், அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டுருக்கிறதுனால அவன் அந்த ஆர்டரை கட்டுப்பட்டு செய்கிறான். நாட்டுக்கிட்ட தவிக்கிற அந்த மக்கள், அந்த குழந்தைகள் என்ன பாவம் பண்ணாங்க? இப்போ நாங்கள் ஏதோ நல்லது பண்ணியிருக்கோம், உங்கள்கிட்ட வந்து உபதேசம் கேட்டு போய் அமைதியும் நிம்மதிக்காக வந்துடுறான். அதற்கு அந்த குழந்தைகள் என்ன பாவம் பண்ணுச்சு? அதற்கு ஒரு வழி வேணும்ல. நமக்கு மிஞ்சின ஒரு ஆற்றல் இருக்குன்னு நீங்கள் இதே சொன்னீங்க. பிரபஞ்சம் நம்மளை இயக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதனோட கீழ்பட்டு நடக்கிறோம். அருமையான குழந்தைங்களுக்கும் அவங்க தானே. அருமையான கேள்வி. அந்த பச்சை குழந்தைய பார்த்தா பாவமாக இருக்குதுல்ல, அந்த குழந்தைய பார்த்தா பாவமாக இருக்குல்ல. நல்லா கேட்டுக்குங்க. நர்சரிக்கு போயிட்டு வந்தீங்க, டூர் போயிட்டு நர்சரிக்கெல்லாம் போயிட்டு வரும்போது ஆளுக்கு ஒரு செடி வாங்கிட்டு வந்தீங்க. செடி நல்லா இருக்குது, பரவாயில்ல, பார்த்தா கொடுக்கும். நீங்கள் அந்த அவங்ககிட்ட இது என்ன செடி, என்ன காய் காய்க்கு என்னதுன்னு அதெல்லாம் கேட்கல. ஏப்பா செடி நல்லா இருக்குதுப்பா, தலை கொழுக்கணும்னு இருக்குது, பரவாயில்லன்னு ஒவ்வொருத்தர் ஒரு செடி வாங்கிட்டு வந்துட்டீங்க. வீட்டில் வச்சுட்டீங்க, 4 பேர் 4 செடி வச்சுட்டீங்க. உங்கள் வீட்டில் வச்ச செடி மேலே வந்ததையும் ஆப்பிளாக கொட்டுது. என்ன கொட்டுது? ஆச்சா. உங்கள் செடி பூரா ஆரஞ்சியாக கொட்டுது. என்ன கொட்டுது? அவர் செடி பூரா அரளியாக கொட்டுது. என்ன கொட்டுது? ஆப்பிள் ஆரஞ்சு சாப்பிடலாம், அரளி சாப்பிட முடியுமா? முடியாது. இப்போ இது அந்த அரளி செடி ஆப்பிள் செடி ஆகணும்னு உயர்ந்த மகான் ரிஷிகேஷில் இருக்கிறாருங்க, அங்கே போயிட்டு வாங்க ஒருக்கா அப்படி சொல்லி போய் அந்த மகான்ட்டு ஆசீர்வாதம் வந்தா, முக்கடல்லிருந்து புண்ணிய நதி கொண்டாந்து தெளிச்சா அந்த அரளி ஆப்பிளாக மாறிடுமா? இல்லை 108 மந்திரம் சொன்னால் 108 நாளைக்கு மாறிடுமா? இன்னும் கூட உனக்கு சொல்கிறேன், செல்ஃபோனில் 5 GB வச்சுருக்கிறேன், நல்லா கரகாட்ட குத்துப்பாட்டு டப்பாங்குத்துப்பாட்டு பண்ணிக்கிட்டேன். 20லேருந்து 40க்குள்ளே, 40க்கு மேலே கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகிட்டேன், சில விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கே கஷ்டமாக இருக்குது, கன்றாவி இதெல்லாமா இதில் இருக்குது, ஐயோ இதெல்லாம் ஆகாதுடா, சடுப்பாக இருக்குது. ரெண்டே தம்பி இந்த 5 GB டெலிட் பண்ணுறா, எனக்கு இதில் கந்தர் சஷ்டி திருவாசகம் தேவாரம் திருவாசம் சுப்பிரபாதம் போட்டு கொடுறாங்கிற அடிச்சிட்டான்ல. இது மனசன் கண்டுபிடிச்சது. 5 நிமிஷத்தில் சொரன்னு போயிடுச்சு, போட்டேன். ஆனால் உங்கள் தாத்தா கொடுத்த விந்து உங்கள் ஒப்பங்கிட்ட, உங்கள் ஒப்பம் கொடுத்த விந்து உங்கள்கிட்ட, உங்கள் கொடுத்த விந்து பையன்கிட்ட, இந்த விந்தில் இருக்கிறத அவன் பிரித்து எடுக்கிறது, எவன் பிரித்து எடுக்கிறது? அப்போ அந்த குழந்தைய அவனுக்கு பிறந்தது ஊனமாக பிறக்கிறது பாவம் தான். ஏன் ஊனமாக பிறகுது? ஊனமாக பிறந்தவன் பேரில் தப்பு இல்லை, அந்த ஊனத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் பாரு, அவனுக்கு அந்த பாதிப்பு. நம்ம வயிற்றுல அது என்ன பண்ணுமா அவன் குழந்தை? அது நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, இல்லை என்னை கேட்டு என் பிள்ளை பிறந்தானா, மண்ணை தோன்றி தண்ணீர் காணும் அன்பு தங்கச்சி, என்னை தோன்றி ஞானம் கண்டேன் இதுதான் என் கட்சி. சாதாரணமாக பாடுறான்ல. நான் பிறக்க எங்கள் அப்பா கிட்ட நான் அப்பா என்னை பெத்தெடுப்பான்னு சொல்லி தான் பெத்தான் நாங்கள் அப்போ. இல்லை உன்னை கேட்டும் பையன் பிறந்தானா? தானாக தான் நடக்குது. அப்போ நாம் என்ன செயல்பாடு தாய் தகப்பன்னு செஞ்சுருக்காங்களா அதுக்கு தகுந்த விளைச்சல் தான் கிடைக்கும். குழந்தை நீ குழந்தையா இருக்குதுன்னு பயப்படுற, அந்த குழந்தையை பெற்றவன் சரியில்லையே. குழந்தையை பெற்றவனுடைய இதெல்லாம் வந்து கண்ணு 4-5 தலைமுறையை நினச்சிக்கணும். 4-5 தலைமுறை ஆராய்ச்சி பண்ணினே தான் கண்டுபிடிக்க முடியும். 4-5 தலைமுறையை ஒரு நாள் 2 நாளில் நீ தெரியும். சில பேர் நீ இப்போ இதை கேட்டு ஈஸியாக புரிஞ்சுக்கிட்ட. சில பேர் அக்குருவம் பண்ணிக்கிட்டே இருப்பான், நல்லாவே இருப்பான், பணம் குமிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏற்கனவே டெபாசிட் நிறையா இருக்குது சொல்கிறீங்கல்ல, எல்லாம் அவங்க அப்பன் செஞ்ச புண்ணியண்டா இப்படி எல்லாம் அவங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் அப்படி சொல்கிறீங்கல்ல, அது அதனால் இதெல்லாம் பாவ புண்ணியம் சம்மந்தப்பட்டது. அதுக்கு தான் செடி சொன்னேன். இது எங்கே போய் நீங்கள் மாற்ற முடியும்? அப்போ என்னென்னா இந்த மாதிரி அறிவு தெரிஞ்சுக்கிற போது ஏற்றுக்கிற போது மன வலிமை வந்துடும். அதனால் வேறு ஒன்றும் தப்பு இல்லை. கேளுங்க, எந்த சந்தேகம் வேணாலும் கேளுங்க. எனக்கு தெரியுது சொல்கிறேன், தெரியலன்னா நீங்கள் உங்களுக்கு இது எனக்கு அறிவியலுக்கு ஒத்து வழின்னு கேளுங்க. இப்போ யூடியூப்பு கூகுளு எல்லாமே வந்தாலும் இப்போ எங்கள் வீட்டு பெண்கள் எல்லாமே இருக்காங்க, அவங்கள இழிவுபடுத்தி பேசல, எல்லாமே தெரிஞ்சாலும் இங்கே போய் தீபம் போட்டால் அது நடந்துருமா, அங்கே போய் வீட்டு முன்னாடி இந்த உத்தரத்தில் இது கட்டி விட்டா நல்லதாயிருமா, இந்த கோலம் போட்டால் கடன் தீந்துடும் அப்படின்னு இன்னியும்
பெண்கள் நிறையாவே போகிறாங்க. இது எப்போங்கய்யா மாறும்? மனிதனுக்கு அடிப்படை தேவை என்னங்க முத்துவேலு? உணவு, உடை, உறைவிடம். உலகம் முழுவதும் 850 கோடி தாண்டி 900 கோடி நோக்கி போய்கிட்டு இருக்குது. 140 கோடி தாண்டி 150 கோடி நோக்கி இந்தியா போய்கிட்டு இருக்குது. அடிப்படை தேவை உடலுக்கு உணவு, உடம்புக்கு உடை, இருக்க இல்லடம். உணவு, உடை, உறைவிடம் தான் தேவை. இந்த 3 மட்டுமே செஞ்சால் 150 கோடி பேர் எப்படி பிழைப்பான்? தொழில் எடுத்துக்கிறான். உங்கள்கிட்ட இருந்து எப்படி காசை பிடுங்க முடியும்? அதனால் நீங்கள் வந்து சாதகத்தை பிரித்தான். 12 ராசி 27 நட்சத்திரமாக பிரித்தான். ஒருத்தன் கண்டுபிடிச்சான், அதை சொன்னான். பொதுவாக ஜாதகம் 1950 75 வரைக்கும் பொது நல மருத்துவர்னு போட்டிருப்பான். வெறும் எம்பிபிஎஸ் தான். நான்லாம் குழந்தையா இருக்கும்போது எம்பிபிஎஸ்க்கு மேலே டிகிரி பார்க்க முடியாது. ஊர் முழுவதும் எங்கே பார்த்தாலும் எம்பிபிஎஸ் தாங்க போட்டிருப்பான். பார்த்துப்பீங்கல்ல. ஆனால் பொது நல மருத்துவர்னு போட்டிருப்பான். இப்போ உங்களுக்கு எத்தனைக்கு? காதுக்கு, கண்ணுக்கு, நாக்குக்கு, கிட்னிக்கு, உங்கள் உடம்பை பிரித்து மேயறதுக்கு 15 டாக்டர் இருக்கிறான். புரியுதா? அப்போ தொழிலை பிரிச்சுக்கிட்டான். சனம் வளருதுங்க. என்ன பண்ணுவான்? அப்போ அன்னைக்கு ஒரே ஜாதகத்தை பார்த்து சொல்லிட்டு தான் பொதுவாக. அடுத்தது என்ன சொல்கிறது? இவன் ஜாதகம் சொல்கிறான். ஆனால் ராசி சொல்கிறது இல்லைங்க, நட்சத்திரம் தான் சொல்கிறேன். ஏன்னா ராசி வந்து அப்பனது, நட்சத்திரம் அம்மாளுது. 28 நாளைக்கு ஒருக்கா சந்திர வருதில்ல, பௌர்ணமி. அதனால் 12 ராசி 12 மாதத்துக்கு ஒருக்கா சூரியன் மாறுறான்ல. சூரியன் அப்பா, சந்திரன் அம்மா. 28 நாளைக்கு ஒருக்கா பெண்கள் மெச்சூரிட்டி ஆவாங்க. அதை மாதவிடாய் வருவாங்க. 28 நாளைக்கு ஒருக்கா. கரெக்டாக 28 நாளைக்கு ஒருக்கா சந்திரன் வரும். அப்போ மதினா பெண்ணு சந்திரன், ரவினா சூரியன். அப்போ என்னென்னா உங்களுக்கு அந்த நான் வந்து ராசிக்கு தான் சொல்லுவோம்மா. ஏன்னா இந்த பொதுவாக ராசி நட்சத்திரம் சேர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிற காலத்தில் இன்னொருத்தர் 3ஆவதாக முளைச்சி வரான். அவங்ககிட்ட எப்படி உங்களுக்கு இருக்கிறது? அதனால் நட்சத்திர பலன் நாம் சொல்லுவேங்க. நட்சத்திரம் வந்துங்க அம்மா. அதனால் உடல் இருந்தால் தானே உசுறு வேலை செய்யும் அப்படின்னு நட்சத்திரத்தை மட்டும் சொல்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. சில பேர் நான் நட்சத்திரத்தை சொல்கிறது இல்லைங்க, உசுறு இருந்தால் தானே நட்சத்திர உடம்புக்கு வேலை. நான் ராசி மட்டும் சொல்கிறேன். ராசி பொறுத்த நான் பார்க்குறேங்க. அப்புறம் இன்னொருத்தன் வந்து முளைச்சான். நட்சத்திரமும் இருந்தால் என்ன, உடல் இருந்தால் என்ன பண்ணுறதுங்க, உசுறு இருந்தால் என்ன பண்ணுறதுங்க? மனசு வேணும் இல்லைங்க, அது லக்கணங்க. மனசு இருந்தால் தானே உடம்பு செயல்படுறது முடியும். நான் லக்கணம் தாங்க பார்த்து சொல்கிறேம்மா. இதெல்லாம் 3 புள்ளாயிடுச்சா? அடுத்து ஜனம் தொழில் வேணுமே, சனம் பெருகுதே. ஏங்க பேரு ராசி வைங்க அப்படின்னு நீங்கள் 6ஆம் நம்பரில் 9ஆம் நம்பர் வைங்க. நியூமராலஜிக்குன்னு ஒரு குரூப் வந்தது, அது கொஞ்சம் புல்லாயிடுச்சு. அதுலேயே டெக்னிக்காக அடுத்தும் வரணுமில்ல. இப்போ என்னுடைய குருநாதர் பேர் ராசிக்கு வச்சார். அவர் பேர் ராசி நானும் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்படி அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் நான் வித்தையை கற்றுக்கிட்டு என்ன பண்ணிட்டேன், ஏங்க வெறும் பேர் ராசி மட்டும் பார்த்து வைக்காதீங்க. நம்பர் 9ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் வைக்காதீங்க. நீங்கள் பிறந்த நேரம், நட்சத்திரம், தேதி டோட்டலெல்லாம் போட்டு கூட்டி, அதனால் பிறவி என்ன விதி என்னெல்லாம் போட்டு வைங்க. கூட்டு நம்பருக்கு பார்த்து வைங்க. பொதுவாக பேர் நட்சத்திரம் பேர் ராசி பொதுவாக நியூமராலஜி வந்து 1000ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் 10ஆம் நம்பர் வச்சது ஒன்று. அதுலேயும் இப்போ வந்து தேதி மாதமெல்லாம் கூட்டி போட்டு கூட்டு நம்பருக்கு வர்றது வைக்கிறது மறுபடியும் ஒரு பிரிவு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருச்சு. அது வந்துருச்சு. அப்புறம் இது ஒரு குரூப்பு திசை பார்க்குறது. இந்த நட்சத்திரத்துக்கார இந்த திசையில் இது ஒரு குரூப் வந்துருச்சு. வாஸ்து பொதுவாக வாஸ்துங்கிறது 10க்கு 10, 16க்கு 10, 16க்கு 16 அப்படின்னு சொல்கிறது மனையடி. அது மனையடி கட்டுறது அது காலங்காலமாக மனையடி இருக்குது. இந்த வாஸ்துன்னு ஒன்று வீட்டில் இந்த இடத்துல ஜன்னல் வைக்கணும், இந்த இடத்துல நிலவு வைக்கணும், இங்கே செல்ஃபு வைக்கணும், குழந்தைங்க இந்த ரூமில் படுக்கணும், பெரியவங்க அந்த ரூமில் படுக்கணும்னு பிரித்து சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு சொல்கிறது நல்லா இருக்குது, கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. அது பிரகாரம் செட் பண்ணலாம். அது வாஸ்து நம்பி போச்சு. அப்பவும் சிரமமாக இருக்குதுங்கிறான். இப்போ நியூமராலஜி நம்பிடுச்சா, சோசி நம்பிடுச்சா, கல்லை போடணும். ஏங்க ஒரு ராசி கல்லை போட முத்துவேலை. அப்போ முத்துவேலை என்ன பண்ணிட்டா ஒவ்வொரு சோசிக்காரன்ட்டு போய் விரலில் இடமே இல்லைங்க, விரலில் இடமே இல்லை. 9 கிரகத்துக்கு 9 கல் போட்டான். எதுங்க தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் 9க்கும் போட்டான். 10ஆவது ஒன்று போட்டுக்கிட்டா நடுநாடிக்கு. நவ கிரகத்துக்கு ஒன்று 10ஆவது நடுநாடிங்கிறாங்கள 10க்கும் போட்டுட்டான்.
அதனால் முத்துவேலு போய் இன்னொரு ஜோசிகர்கிட்ட கேட்குறான், ஒரு அறிவாளிகிட்ட, ஏங்க நான் ஜோசியம் பார்த்தேன், எனக்கு துன்பம் தொலையலை, பேரை மாற்றி வச்சு பார்த்தேன், துன்பம் தொலையலை, ஆச்சா 10 விரல்லையும் கல்லும் போட்டு இனிமேல் இடமும் இல்லை, துன்பம் தொலையலை. இது விவேக் சொல்லுவா ஒரு படத்தில். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதாவது ஒரு கல்லில் எனக்கு துன்பம் தொலைகிற மாதிரி பிரச்சனை போடுங்கம்மா. முத்துவேலு குலதெய்வத்தை கும்பிட்டு கிழக்கு பார்த்து நில்லுமா, கருங்கல்லாம் தூக்கி போடுவான், இன்னையோட தொலைஞ்சது போட போ, குலதெய்வத்தை கும்பிட்டு கிழக்கு பார்த்து நில்லுமா. அதே ஏதோ ஒரு கல்லில் பிரச்சனை ஒழிட்டுங்கிறானே. உசுருன்னு இருக்கிற வரைக்கும் மனம் அளவாஞ்சிக்கிட்டு தான் இருக்கும், குடும்பம்னு இருக்கிற வரைக்கும் கடன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், மூக்குன்னு இருக்கிற வரைக்கும் சளி வந்துக்கிட்டு தான் இருக்கும், ஆசன வாய் இருக்கிற வரைக்கும் மலம் வந்துக்கிட்டு தான் இருக்கும், வாய் இருக்கிற வரைக்கும் உணவு போய்கிட்டு தான் இருக்கும், காது இருக்கிற வரைக்கும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். இதில் எதை அடைப்ப? இதோட தானே வாழ்ந்தாகணும். அறிவு அறியலினா நீ ஏமாந்து போவ. மாதம் 5 லட்சம் சம்பாதிச்சாலும் வெளியே இருக்கிறோம் முடியும் போயிடுவான். இதை செஞ்சால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, 5000 கேட்குறானா, நான் ஏற்கனவே வீடியோ சொல்லிட்டு பொழுதுனிக்கு அதை பற்றியே சொன்னால் அவனுக்கு தப்பாக நினைப்பானுங்க. 5000 கேட்குறானா, 10,000 தரேன், சரி அப்படின்னா பணத்தை திருப்பி கொடுத்துறேன்னு கேளுங்களா இருக்கா? ஏங்க சிரிக்கிறீங்க? நீ சொல்கிறதுக்காக செய்யறேன். இப்போ இருக்க நீங்கள் அதை வந்து இப்போ இருக்கவங்களுக்கு நீங்கள் அதை ஒரு கோரிக்கையாக ஏற்கனவே போட்டிருக்கிறேங்க, நீங்கள் வேறு நெட்டில் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதனால் உங்கள்கிட்ட வந்துங்க 9 உறுப்பு இருக்குது. இப்போ ஏற்கனவே சொல்லிட்டேன், நீ தெகரித்துக்காக சொல்கிறேன். ஒரு கம்பெனியில் கார் தயாரிச்சுட்டான், அந்த காருக்கு மேலே ஒரு பாடி, உள்ளுக்குள்ளே 2 சீட்டு, ஒரு 5 பேர் போகிற மாதிரி, ஆட்டோவா காரா ஒரு 5 பேர் போகிறீங்க. மேலே வெயில் மலைக்கு ஒரு பாடி, அதுக்கு ஒரு இன்ஜினு, அதுக்கு லைட்டு, ஸ்டேரிங், ஹார்ன், இதெல்லாம் அந்த கார் இயக்கத்துக்கு தானே. கார் இயக்கத்துக்கு தானுங்க ஐயா. நல்லா புரிஞ்சுங்க, இதை ஃபிட் பண்ணிக்கங்க. இப்போ உடம்பு படைச்சிட்டான், ஆச்சா. ஒவ்வொரு கண்ணுக்கு காதுக்கு நரம்பு ஒவ்வொன்றுக்கும் ஒரு கனெக்ஷன் வேணுமில்ல. வீட்டில் வந்து பிரிட்ஜ் இருக்குது, ஃபேன் இருக்குது, லைட்டுக்கு எல்லாத்துக்கும் கனெக்ஷன் தான் தானே அது இயக்கம். அப்போ எல்லாம் நீங்கள் பார்த்தா உறுப்பாக இருக்குது, பார்க்குறதுக்கு உறுப்பாக இருக்குது, ஆனால் அதுக்கு ஆற்றல் வேணுமே. வலது கண்ணு சூரியன், வலது கண்ணு இடது கண்ணு சந்திரன், வலது நாசி செவ்வாய், இடது நாசி புதன், வலது காது வியாழன், இடது காது வெள்ளி, நாக்கு சனி, மலதுவாரம் ராகு, ஜலத்துவாரம் கேது. இங்கே 7 இருக்குது. இது வந்து வளச்சுழலாக சுற்றுறது. நல்லா தெரிஞ்சுக்கங்க பழனிக்காரரு, சந்தேகம் உனக்கு வரக்கூடாது, டவுட் இருந்தால் என்கிட்ட கேட்கணும். இது வந்து 7 வளச்சுழலாக சுற்றுறது. 7 வண்ணம், வானவில் 7 வண்ணம், 7 கோள்கள், 7 நாள். ஞாயிறா சூரியன், திங்களா சந்திரன், செவ்வாயா செவ்வாய், புதன்னா புதன், வியாழன் குரு, வெள்ளியா சுக்கிரன், சனி பகவான், ஞாயிறு சூரியன். ராகு எதுக்கு எங்கே நாள் இருக்குது? நாள் இல்லை. அவங்களுக்கு ஒரு நிறமும் இல்லை, அவங்களுக்கு கிழமையும் இல்லை. அப்போ ராகு எது எங்கே வச்சுருக்கிறான்? சிவன் கோயிலில் சூரியனுக்கு பக்கத்தில் வச்சுருப்பான். ஞாயிற்றுக்கிழமை தான் கும்பிட போகிறான் சாயந்தரம். ஏன் சாயந்தரம்? பொழுது இறங்குனா இருள்னா ராகு, பகல் சூரியன் மறைஞ்சு, அதனால் சூரியனுக்கு பக்கத்தில் வச்சுருப்பான். சாயா கிரகமாக 2 வச்சுருப்பான். சூரியனுக்கு வச்சுருப்பான்ல. கோயிலுக்கு போனீங்களா? எந்த கோயிலில் சூரியன் இருந்தாலும் உஷா தேவி, நந்தினி தேவின்னு வச்சுருப்பாங்களா, சாயா கிரகம்னு சொல்லுவான். ரைட்டு, ஏதோ வச்சுக்கிறாங்க 2. அப்போ என்னென்னா சூரியன் மறைஞ்சா இருள். அதில் எனக்கு அது அதிகமாக தெரியாது, நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ 7 நாள் கரெக்டு, 7 வண்ணம் கரெக்டு, 7 நாளுக்கு 7 கோள். அப்போ 8வது நாள் 9வது நாள் இருக்குதா? இல்லையில்ல. அப்போ ஞாயிற்றுக்கிழமை அது நிழல் கிரகம். அப்போ உன்னோட உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்குது, வடதுருவம் தென்துருவம் ஒட்டிக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த 7 வளச்சுழலாக சுற்றுறது, விஷயத்தை உள்வாங்கிறது. நாக்குனால சாப்பிட்ற, உள்ளே போகுதில்ல, கண்ணால் பார்க்குற, காதால் கேட்குற, மூக்கால் நுகர்ற, இது உள்வாங்கு சக்தி உள்ளது வளச்சுழல். நெட்டு டைட்டு வச்சா வீல் டைட் ஆகிக்குது, வீலை கழட்டுறதுனா நெட்டு ரிவேர்ஸ் சுற்றுற. அப்போ இது வந்து வளச்சுழலாக சுற்றுது, கிளாக் வைஸு. கீழே 2 இடச்சுழலாக சுற்றுது, ஆண்டி கிளாக் வைஸு. இடச்சுழலாக சுற்றினா தான் உள்ளே இருக்கிறது வெளியே வரும். ராகு எது வந்துருச்சுப்பா, நேரமே சரியில்லைடா, காலையில் சாப்பிட்டு பூரா வெளியே கொண்டாந்துட்டானே,
கொண்டாடாத இருந்தால் பசி எடுக்காதுல்லப்பா. ஆமா. இது வெளியே போனால் தானே உங்களுக்கு அவன் சுத்தமாக இருக்கும். சுத்தமாக இருக்கும். அவனுக்கு சுத்தம் பண்ண தானே இருக்குது. சுத்தமாக தானே இருக்குது. அது இட சொல்லலாம் சுத்தமாக. இடச்சுள்ள சுத்தம்லாம் வெளியே வரும். வளச்சுள்ள சுத்தம் டைட் ஆகிக்குமல்ல. டைட் ஆகிடும். வெளியில் வரலன்னா வெளியே வரல உங்களுக்கு இது உடம்புல பிரச்சனை. அப்போ ராகு இது வந்து ரிட்டனை சுற்றுங்கிறான்ல, உன்னோட உடம்புக்குள்ள வச்சுக்க. அவ்வளோதான் நான் சொல்கிறது. புரியுதா? புரியுதுங்களா? புரியுதுங்களா? அந்த சொல்கிறேன். இப்போ நீ அந்த காருக்கு வா. இப்போ இந்த 9 கோல் 9 உறுப்பை பார்த்துக்குதில்ல, உன்னை கவனிக்குதில்ல. அப்புறம் இது ஒரு கவனிக்குதில்ல. இப்போ இந்த கார் சொன்னல, அந்த பிரேக்கெல்லாம். இப்போ கார் போச்சு. ஆனால் வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சப்பா. ஆட்டோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, ஆட்டோவை ஓட்டிகிட்டு போனவன் ஆக்சிடென்ட் பண்ணிட்டானா? ஆட்டோ மேலே தப்பா, ஓட்டிகிட்டு போன மேலே தப்பா? அப்போ வந்து ராகு மிஸ்டேக்கா, உன்னோட மேலே மிஸ்டேக் இருக்குதா? அந்த இடத்துக்கு போகக்கூடாத இடத்துக்கு போனது. கண்ணு போக சொன்னால் போயிடலாமா? பார்த்தா போயிடலாமா? ஒரு நகை ஒருத்தி போட்டுட்டு போயிருந்தா பிச்சுட்டு வந்துடலாமா? வடிவேல் சொல்கிறானே, இடுப்பு எடுப்பாக இருந்தது கிள்ளி பார்த்த பெண்ணு தப்பு. இடுப்பு எடுப்பாக இருந்தால் கிள்ளிடுவியா? கை போகலாமா? அப்போ யார் நான் சொல்லிச்சு? ராகே தான் வந்து சொல்லுது. மனசு தானே சொல்லுது. தப்பு பண்ணுறது பூரா மனசு. புரியுதா? அப்போ 9 கோல் 9 காமிச்சிட்டுங்க. இன்னும் உனக்கு தெளிவாக சொல்கிறேன். நவகிரகம் இது உனக்கு சயின்ஸ் ரீதியாக காமிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் நீ புரியுற மாதிரி சொல்கிற மாதிரி தான், காமெடிக்காக சொல்கிறேன் உனக்கு. ஒப்பம்மா 2 பேர், நீயே உன் கூட பிறந்த டிக்கெட்டு, அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், உடன்பிறப்புகள். உங்கள் ஒப்பம்மா 2 பேர், நீ 1 3. உன் கூட பிறந்தது இருக்குமில்ல சகோதர சகோதரிகள். அப்போ மொத்தம் 4. அதாவது நீ 1, உன்னை பெற்றவங்க 2 பேர் 3 பேர், உன்னோட கூட பிறந்தவங்க. உங்கள் குடும்பத்தில் 4 செட்டு. நீ கட்டினியல்ல, அங்கே அவளுக்கு அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அதே மாதிரி அந்த அம்மா கூட பிறந்தவங்க இருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு 1. அந்த பொண்ணை பெற்றவங்க 2 பேர் 3, அதோட பிறந்தவங்க. அந்த குடும்பத்தில் 4 உருப்படி 2 பேர் இணையிறீங்க. 4 எத்தனையாச்சு? உங்கள் 2 பேர்த்துக்கு இங்கே இருந்து பிறக்குதில்ல, அப்போ எத்தனையாச்சு? நவகிரகம் தான். உங்கள் குடும்பம் தான் நவகிரகம். உங்கள் குடும்பம் தான் ஏன் நவகிரகம்? இது புரியுதா புரியலையா? முதல்ல சொன்னது உடம்பு உறுப்புக்கு. இப்போ உங்கள் குடும்பம் தான் நவகிரகம். நம்மளா உருவப்படுத்திக்கிட்டே போகலாம். ஆனால் உண்மை எதுன்னு தெரியாமல் அந்த இதுக்கு எள்ளு தீவம் போடுறேன், நேரு போடுறேன், இதை போடுறேன். அதனால தான் கண்ணை அறிவில் தெளிவாக இருக்கிற வரைக்கும் இந்த குழப்பமெல்லாம் வரத்தான் செய்யும். இந்த மண்ணும் பொண்ணும் மெய், மற்றதெல்லாம் பொய். நீ அதை புரிஞ்சு, இதுக்கு மேலே நான் சொல்ல வேண்டியதில்லை. மண்ணுக்கு மேலே எல்லாம் தோன்றதே பொய், அழிஞ்சு போயிடும்னா நீ எழுதுகிற எந்திர மந்திரமெல்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்டதானப்பா. அறிவில் தெரியாத இருக்கிற வரைக்கும், நீ ஏமாறுற வரைக்கும் ஏமாற்றிக்கிட்டு இருந்துக்கிட்டு தான் இருப்பான். அறிவு தெளிஞ்சுக்குங்க. பணத்தை விரை பண்ணாங்க எதுலேயுமே இல்லை. நான் சொல்கிறது என்னென்னா, இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் சரியாச்சுன்னா உனக்கு ஆஸ்பத்திரி எதுக்கு, பள்ளிக்கூடம் எதுக்கு, தொழிற்சாலை எதுக்கு தொண்டு மன்றத்தில் இத்தனை பேர்த்துக்கிட்ட எழுதி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, அங்கே போயிட்டு வந்தால் கடந்து இருந்தோம்னா அப்புறம் நீ எதுக்கு வேலைக்கு போகிற? ஆட்டோ ஓட்ட வேண்டியது இல்லையே. அவர்கிட்ட 1 லட்சம் கடை வாங்க, அங்கே போயிட்டு வந்து கடன் தீர்த்துரு. இங்கே வந்து உடம்புக்கு எடுத்துக்கிறேன், அங்கே போயிட்டு வந்தால் உடம்பு சரியாக போயிரு. 10 வாரத்துக்கு போயிட்டு உடம்பு சரியாயிருந்துவார். அப்போ நான் வந்து கடந்து இருன்னு சொல்ல மாட்டேன், உடம்பு சரியாயிருன்னு சொல்ல மாட்டேன். பையனை கல்யாணம் ஆயிரு, நீயும் பொண்டாட்டியும் பிரச்சனும் முயற்சி பண்ணால் தான் பிள்ளை கல்யாணம் ஆகும். 25 வருஷமாக வளர்ந்துருக்கிறீல்ல, பெற்று வளர்த்திருக்கிறீல்ல, 25 வருஷமாக அந்த சமுதாயத்தில் ஒரு நாள் நல்லவங்க கட்டவனை கண்டுபிடிக்க முடியாதா? உனக்கு மேலே உன் பிள்ளை பையனுக்கு இன்னொருத்தன் பார்த்து கொடுத்துருவானா? அவனுக்கு போய் 50,000 ரூபா கொடுத்துட்டு நீ வந்து கேனைய நாட்ட சாதகத்தை கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற, எழுதி வச்சிருக்கிறோம்னு சொல்லி 25 வருஷம் நீ வாழ்ந்துருக்கிறீல்ல. அப்போ உன் மச்சனை குழந்தையாக இருக்கிறான், மாமனார் அண்ணன் தம்பி பங்காளி இருக்கிறான், இத்தனை பேர்த்த வச்சும் பையன் பிள்ளைங்களுக்கு உன்னால் பார்க்க முடியாதா? 3வது ஆள் எதுக்கு வச்சுருக்கிறீங்க? நம்பிக்கை இல்லாத. உனக்கு மேலே அவங்க இப்போ உங்கள் அப்பா அம்மாலாம் உனக்கு அப்படி பார்த்து தான் கல்யாணம் பண்ணாங்களா? போகிற போக்கில் கல்யாணம் பண்ணி வச்சாங்களா? உனக்குலாம் பயம், சும்மா இருந்துக்கிட்டு திங்கலான்னு நினைக்கிறது, பொய் சொல்லி ஏமாற்றி கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறது, குறுக்கு புத்தியில் கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறது, அந்த எண்ணமெல்லாம் இருந்தால் அப்படி தான் வரும். நேர்மையாக இருக்கிறோமா, கரெக்டாக இருக்கிறோமா, நம்மளை ஊடு தேடி வருவான். தாராளமாக நடக்கும். அதனால் உங்களுடைய அறிவுக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை. அறிவு அறியுங்க. அறிவு அறியாத இருக்கிற வரைக்கும் சிக்குண்டு தான் போகும்.
அறிவறிங்க நல்லதை வளர்த்துக்குங்க. மண்ணாசை பொன்னாசை இருக்கிற வரைக்கும் மனசனை அழிக்க முடியாது. ஆகாசத்தினால பிடிக்க முடியுமா? காற்றை பிடிக்க முடியுமா? காவேரியார் ஓடிக்கிட்டு இருக்குது, பூம்புகார் நோக்கி ஓடுது, அதை பிடிக்க முடியுமா? நெருப்பு பிடிக்க முடியுமா? எரிஞ்சிக்கிட்டு இருக்குது தூர போயிடல. 5 பூதத்தில் 4 பூதத்தினால நெருங்க முடியுமா கிட்ட? அப்போ எந்த பூதத்தில் சண்டை பண்ணிக்கிற? மண்ணுக்கு. எதுக்கு சண்டை பண்ணிக்கிற? அது ஏன் சண்டை பண்ணிக்கிற? அப்போ ஏற்பட்ட புண்ணியவான் இவன் பாதம் அதில் பட்டுருச்சு. இவன் பாதம் பட்டதுனால அது புண்ணியமாயிருச்சு. இவன் பாதம் பட்டதுனால அது பாவம் செஞ்சு போச்சு. இந்த நாள்லேயும் இவன் பாதம் படலையே, நெருப்பில் கொண்டு கால் வைப்பியா? நீரில் கால் வைப்பியா? அது வேற. சண்டை பண்ணிக்கிறது எதுக்கு பண்ணிக்கிறான்? சண்டை பண்ணிட்டு இவன் பேர்ல எழுதுனாலும் இவன் தான் அதுக்குள்ள போறானே தவிர அது அங்கதான் இருக்குது. காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிஞ்சு கிடக்குது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே, பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே. ஒருமை வரணும், அமைதி நிலவணும். மனிதன் நல்லவனாக வாழணும். தலைக்காவேரியில் புறப்படுது, பூம்புகார் போய் சேருது. யார்கிட்டையும் சிக்காத போகிற நதி இருக்குல்ல, சிலது டேமுக்கு வலிச்சுக்கிற, சிலது வாய்க்காலுக்கு வலிச்சுக்கிற, சிலது வீட்டுக்கு வலிச்சுக்கிற, சிலது காட்டு குறுக்கு போட்டு போட்டு எட்டு வர, எங்கேயுமே சிக்காத நேரடியாக போய் சேர்றது இருக்குதுல்ல கடைசி. அதுதான் முழுமையான முக்தி அடையிறது. ஆனால் இங்கே வீட்டுக்கு வந்தாலும் சேத்து கீத்தி சேத்துல போய் 2 அடிச்சு படித்து இப்போ 2 டிச்சில் விழுந்து அங்கே விழுந்து இங்கே விழுந்து கடைசியில் ஆற்றுக்கு போய் மடிச்சு போயிருதில்ல. அதெல்லாம் நாம்பா வள்ளலாரெலாம், ராமகிருஷ்ணர் வள்ளலாரெலாம் யார்கிட்டையுமே சிக்காத நேரடியாக நதி புறப்பட்ட இடத்துலேருந்து முடிகிற இடத்துக்கு போய் சேருது. கடைசியா போய் கடல்ல சேர்ந்தாலும் அந்த உப்பு தண்ணியோட சேர்ந்து அதான் கடல்ல சேர்ந்துடணும். நாமெல்லாம் அந்த மாதிரி நாம் எங்கே விழுந்தாலும் அங்கே போய் சேர்ந்துருவோம். அப்போ நாம் வந்து சுத்தமாகணும்னா அதுவும் ஆகணும். அப்போ நதியில் கலந்தாத்தானே சுத்தமாக முடியும். நதியைப் போல நாமும் நடந்து பயன்பெற வேண்டும், கடலைப் போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும், வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும், வாழும் வாழ்க்கை உலகில் என்றும் நிலைத்திட வேண்டும். பாட்டு சாதாரணமான பாட்டு. நீங்கள் இவ்வளவு தத்துவம் இருக்குதான்னு கேட்டே இருக்க மாட்டீங்க. இப்போ ஆன்மீகத்துக்கு வந்ததுனால உங்களால் அதை கேட்க முடியுது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? எவ்வளோ உயிருள்ள பாட்டு தெரியுமா? அதனால் நீங்கள் தெளியணும். விதியை எண்ணி வீழ்ந்து கிடக்கும் மூடனெல்லாம் மாறணும், வேலை செஞ்சால் சோறு என்ற விவரம் மண்டையில் ஏறணும். எனக்கு நேரம் சரியில்லைங்க, ஆனால் 5 வேளை திங்கிறான். நேரம் நல்லா நிற்க நேரமில்லாத ஆட்டோ ஓட்டுறீங்கல்ல, நீங்கள் சவாரி இருக்கிற அன்றைக்கி உங்களால் 2 வேளைக்கு மேலே சாப்பிட முடியாது. அடுத்தடுத்து சவாரி வந்துக்கிட்டே இருக்கும். சும்மா இருக்கிறீங்கல்ல, பசியாக இருக்குதுடா. காலையில் தான் வீட்டில் 6 இட்லி திருட்டு வந்திருப்பீங்க, 11 மணிக்கு போய் 4 போட்டா திருட்டு டீ குடிப்பீங்க. ஏன்னா சவாரியே இல்லை, நேரம் சரியில்லைங்கிறான், 5 வேளை சாப்பிட்றான். அதனால் எனக்கு விதி எங்கே விதி எல்லாம் வந்து கிடையாது. எல்லாம் உன்னோட மதி தான். மதி நல்லா இருந்தால் விதி நல்லா இருக்குங்க, மதி சரியில்லைன்னா விதி சரி இருக்காது. மதி தான் விதியாவது ஒழிய விதி மதியாகாது. விதியை வெல்ல முடியாதுமா, உண்டு தான். ஆனால் விதி எங்கேருந்து வருது? விதி எங்கேருந்து வருது? நான் அதை ஏற்றுக்கிறது இல்லை. விதி வெல்ல முடியாதுங்கிறது உண்மை தான். ஆனால் விதின்னு ஒருத்தனுக்கு எப்படி என்ட்ரி ஆகுது? மதி இல்லாத எப்படிங்க விதியாகும்? இப்போ நீங்கள் புதுசாக வந்தீங்க, முதல்ல மதி கொண்டு தானே வந்தீங்க. அறிவில்லைன்னா வர முடியுமா? அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க. அது 2வது வர்றீங்கல்ல, அதுக்கு பேர் விதி. முதல்ல வந்து பழக்கமாயிடுச்சுல்ல, ஆட்டோமேட்டிக்காக கொண்டாந்து விட்டுரும், யாரையும் கேட்க வேண்டியதில்லை. உங்களுக்கு இன்னும் விளக்குற மாதிரி சொல்கிறேன். எம்ஜிஆர் படம் அடிமை பெண்ணு படம் பார்த்துருக்கிறீங்களா? அடிமை பெண்ணு, அதில் 2 எம்ஜிஆர். ஒரு எம்ஜிஆர் குழந்தைய கூட்டி புளிக்கூண்டில் போட்டுருவாங்கல்ல, அந்த புளிக்கூண்டில் போட்ட எம்ஜிஆர் அந்த கூண்டில் நிமிந்து வடக்க முடியாது, முதுகு முடிச்சுட்டு ஊனுக்கிட்டு போவார்ல. பதிவில்லையே, பதிவில்லையே இல்லைங்க. அப்போ அது என்ன பேச தெரியுமா? உங்களுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்க இருந்தால் பதிவாகுமா? அப்புறம் தானே அந்த கதாநாயகி அந்த காமெடி ஆகிட்டும் கூட்டி கொண்டே அவருக்கு மொழி அம்மா அப்பான்னு சொல்லி பழக்கிறாங்க. அப்போ நீங்கள் தானே அப்போ முதல்ல பதிவு பண்ணுறதுக்கு வேறு மதி. மதினா தெய்வம், அறிவு கொண்டு தானே பதிவு பண்ண. அப்புறம் அதுதானே வெளியே வரும். இன்ஜினியர்கிட்ட போய் எனக்கு உடம்பு சரியில்லைங்க ஊசி பண்ண போடுவானா? மதி இல்லைப்பா அவங்ககிட்ட. அவன் விதி என்ன? இன்ஜினியர் படிச்சிருக்கிறான்.
பில்டிங் கட்டதான் தெரியும் அவனுக்கு. ஆமாம், அப்புறம் அவன் எப்படி ஊசி போடுவான்? ஏன் சில பேர் விதி 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 வெல்ல முடியாது, கரெக்டு. ஆனால் விதி எங்கேருந்து வந்தது? அதுக்கு தான் அந்த படத்தை உதாரணம் சொன்னேன். பதிவே பண்ணாத இருந்தால் அவனுக்கு எப்படிங்க எதுங்க வரும்? ஒன்று கத்திட்டு தானுங்க இருக்கான். மிருகம் மாதிரி தான். இப்போ உங்களை போய் சாரட்டு வண்டி ஓட்ட சொன்னால் எப்படி ஓட்டுவீங்க? அந்த மதி இல்லையே. இப்போ உங்கள் விதி என்ன? ஆட்டோ ஓட்டுவீங்க. அதுதான் மதி கொண்டு பழகுனீங்க. மதி கொண்டு பழகுனதுனால விதி வேலை செய்யுது. புரியுதுங்களா? எல்லாமே அறிவின் தெளிதாங்கய்யா. இன்றைக்கி அவ்வளோ சீக்கிரம் மீட்டு கொண்டு வர முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். ரொம்ப நான் சொல்கிறது, உழைப்பை நம்புங்க, உங்களை நம்புங்க ஃபஸ்ட்டு, உங்கள் உழைப்பை நம்புங்க. அதனால் அதனால் வெளியே இருக்கிறவங்க சொல்கிறது 6 இருக்குது கேட்காதீங்க. ஒவ்வொருத்தரும் பயப்படுத்துறது எல்லாம் குழந்தைங்கள அதான் சொல்ல, அந்த காலத்தில் பய உணர்வு வச்சு பயப்படுத்துனது. வேப்பமர உச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே, நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே. மூளை இல்லாத வார்த்தை சொல்கிறது கேட்காத. உஷாரிருந்து சம்பாரி. போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். இன்னும் பொறுப்புள்ள மனிதனின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பாங்கிறான். யாருனால தூங்குதுங்கிறான்? பொறுப்புள்ள மனிதனால். தின்னூட்டி சோம்பேறி பையன் கிடக்கிறான் மரத்துக்கடியே, அவன் தூங்குனால முடிச்சிருந்தானே. ஆனால் ஒரு கலெக்டராக எஸ்பியை தூங்கிட முடியுமா? முடியாது. தூங்குனா பொறுப்பு. அதுக்கு தான் சொல்லலாம், எல்லாத்துக்கும் அறிவுரை சொல்ல முடியாது, கேட்க மாட்டான். பொறுப்புள்ளவன் தூங்கிறாது. உன்னை நம்பி 10 பேர் இருக்கிறான். உன்னை நம்பி 100 குடும்பம் பிழைக்குது. நீ 10 ஏக்கரை விவசாயம் பண்ணுற, நீ 10 குடும்பத்தை வாழ வைக்கிற, நீ தூங்கிடக்கூடாது. அதனால் இதெல்லாம் கண்ணு அறிவு தெளிவு தான். எல்லாம் எந்திரம் மந்திரம் கட்டி அதான் சொன்ன சனங்க தொழில் எடுத்துக்கிட்டாங்க. நான் சொல்கிறது புரியுதா? தொழில் எடுத்துக்கிட்டாங்கப்பா, தொழில் இல்லைப்பா. எல்லாருமே இப்போ ருத்ராஜா மாட்டிக்கிட்டு அலையாங்க. போதும், ரொம்பவும் அதை பற்றிலாம் சொன்னால் சங்கட்டமாக போகும். எல்லாம் சேர்ந்து எங்கிட்ட ஏறுவாங்க. அப்புறம் எதுக்கு வம்பு? அதுக்கு ருத்ராஜ் என்னங்கிறத நான் கடைசியாக தனியாக சொல்கிறேன். இதில் சொல்ல முடியாது, வேண்டாம், இதில் சொல்ல முடியாது. அது ருத்ராஜம் உங்கள்கிட்ட இருக்குது, உங்கள்கிட்ட ருத்ராஜ் இருக்குது. அது எது ருத்ராஜம்னு அப்புறம் சொல்கிறேன். எத்தனையும் தான் ஓப்பனாக சொல்கிறது. எல்லாமே தொழிலாக பண்ணிக்கிட்டானுங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? நீங்கள் உஷாராயிக்கிங்க. வேற என்ன? வேற நல்ல தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. உங்களை பார்த்தது இங்கே உபதேசம் ஆனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அறிவு தெளிவு தாங்க நான் சொல்கிறேன், வேற ஒன்றுமே இல்லை. என்னுடைய சப்ஜெக்ட் எல்லாம் நீங்கள் தள்ளி விட்டு ஒரு 10-15 பாருங்கள், தெளிஞ்சு போயிடுவீங்க. நம்ம அதான் தொழில் இல்லைங்க, அவங்க மேலே தப்பு இல்லைங்க. நான் தொழில் செய்கிறவங்களும் தப்பு சொல்லலை. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு வேறு தொழில் இல்லை, வேலை என்ன? எப்படிங்க பிழைப்பாங்க? நேர்மையாக பிழைச்சாவணும், கௌரவமாக பிழைச்சாவணும். அவங்க ஒரு தொழில் செட் பண்ணிக்கிறாங்க. இல்லைன்னா இப்போ இந்த நியூட்ரு பேசுங்கிறீங்க கரண்ட்டுக்கு, அமெரிக்கா போனாலும் அதே ஃபார்முலாவா அங்கே வேறையா? அப்போ உலகம் முழுவதும் கரண்ட் ஒன்று தானே, உலகம் முழுவதும் காந்தம் ஒன்று தானே. அப்போ உலகம் முழுவதும் பூமியினுடைய பரப்பளவு ஒன்று தானே. அங்கங்கே நீ தானே பேர் வச்சுக்கிற ஊருக்கு. அப்போ அதனால் இது ஒன்றே வர மாதிரி. அப்போ உனக்கு நல்லா இருக்குது, குரு திசை பிறந்திருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் 10 பேரும் ஒரே மாதிரி தான் சொல்ல வேணும். இப்போ அதுக்கு தான் நியூட்ரு பேச சொன்னேன். அப்போ எப்படி 10 பேர் 10 விதமாக சொல்கிறான்? இதிலிருந்து நீ ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கலாம்னு நான் குறை சொல்லலை. ஒன்றா தாங்க வரணும் அறிவியல்னா. குரு திசை நீ கல்யாணம் பண்ணலையல்ல, கல்யாணம் பண்ணலையல்லங்க, பண்ணலையல்ல, கல்யாணம் பண்ணீங்கல்ல, கல்யாணம் பண்ணி குழந்தைய பொண்டாட்டி கூட்டிகிட்டு போனீங்களே, கல்யாணம் பண்ணி குழந்தைய பொண்டாட்டி ஹனிமூன் கோயில் கூட்டி போனீங்களா, குலதெய்வ கோயிலுங்களா? அப்போ உங்களுக்கு குருதசை. நான் ஜாதகத்தை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். போகும்போது கல் இடிச்சிருச்சு. கல் இடிச்சிருச்சானுங்க, சனியும் பிடிச்ச கல்லை என் தங்கத்து மேலே இடிச்சிட்ட. யார் மேலே இடிச்சிட்டீங்கிற? தங்கம். கல் சனியும் பிடிச்சிருச்சு, என் தங்கத்து மேலே பொண்டாட்டி தங்கம். அதான் கல்யாணம் கோயில் கூட்டி போறிய குலதெய்வத்துக்கு. அவன் இருறா தங்கம்னு அந்த பொம்பளை பொண்டாட்டி காலை தூக்கி முழங்கால் மேலே வச்சு காலை தொடச்சி விட்றான் உட்காந்து.
அனுமானம் உட்காந்துருக்கிற மாதிரி வண்டி போட்டு உட்காந்து அந்த பொண்டாட்டி காலை தூக்கி முழங்கால் வச்சு காலை தொழிஞ்சு என் தங்கத்து மேலே சனி பிடிச்ச கல் என் தங்கச்சி இடிச்சிருச்சுங்கிறான். 3 வருஷம் ஆகி கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகி 2 குழந்தைங்க பிறந்துருச்சு. பொண்டாட்டி சொல்கிற மாதிரி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து 2-3 வருஷம் ஆச்சுங்க, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நம்ம குழந்தைங்களும் 2ஐயும் கூட்டிகிட்டு போகலாமாங்கிறான். இவன் புது மாப்பிள்ளை ஆகிடுச்சு, குழந்தை கை தொல்லை, அவன் பாட்டுக்கு போகும்போது தங்கத்தை கூடவே கூட்டிகிட்டு போனான். இப்போ அவன் பாட்டுக்கு போகிறான். இந்த அம்மா உன்னை இக்கத்தில் வச்சுக்கிச்சு உன்னை கை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து பெத்த தாயல்ல முடியாது. இத்தனைக்கு மத்தியில் அதே மாதிரி கல் இடிச்சிருச்சு. சனியும் பிடிச்சவளை கல் இருக்கிறது தெரியாது. இப்போ சனி பயிற்சி இவங்கிட்ட ஆகிருக்குதா கோயிலில் ஆகிருக்குதா? இப்போ முதல்ல வந்து தங்கம் எப்படி இப்போ சனியாச்சு? முதல்ல தங்கத்தை அடிக்கிற போது கல்யாண மோசமுள்ள கல்யாண மோச்ச புதுசுல கல்லு சனியை 3 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் இப்போ நான் சொல்றது விளங்குதா? வெளியிலே சிரிப்புக்காக சொல்லல, சிந்திங்க. மனுஷன் வருஷம் வருஷம் எப்படி மாறுதுங்கிறது இருக்குது. அதனால் நவக்கிரகத்துக்கு உங்களுக்கு உடம்புக்குள்ளே எதாவது தொடர்புன்னு சொல்லிட்டேன். 2 குடும்பத்துக்கும் ஏன் தான் நவக்கிரகம் அதையும் சொல்லிட்டேன். மற்றதெல்லாம் தொழிலை எடுத்துக்கிட்டா. அதனால் நீங்கள் மகாராஷ்டிரா போயிட்டு வாங்க. வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? எங்கேருந்து வரீங்க? இளையாம்பாளையத்துலேருந்து வரீங்க. இளையாம்பாளையம்னா நாமக்கல் மாவட்டங்களா? நாமக்கல் மாவட்டம் இளையாம்பாளையத்துலேருந்து வந்திருக்கிறீங்க. நம்மளை எப்படி தெரிஞ்சு வந்தீங்க? யார் சொன்னா? யூடியூப்புக்கு நன்றிகள் கோடி. யூடியூப்பை பார்த்து வந்தீங்க. நீங்கள் எதிர்பார்த்து வந்தது உங்களுக்கு ஆன்மீக விளக்கம் புரியுதுங்களா, இல்லை ஏதாவது மூட நம்பிக்கையாக இருக்குதுங்களா? சரிங்க, ஆன்மீகம் புரியுதுங்க. இப்போ உபதேசம் வாங்கிக்கிட்டீங்க, உபதேசம் கொடுத்த முறையெல்லாம் புரியுதுங்களா? சரி சரி. இப்போ நீங்கள் ஆண்டவனை பற்றி இறைவனை பற்றி ஏதாச்சும் கேளுங்க, அல்லது உங்களுக்கு ஒரு அட்டை கொடுத்துரு பார்த்தீங்களா, அதில் இருக்கிற வாக்கியம் ஏதாச்சும் கேட்குறனா கூட கேளுங்க. அதில் இருக்கிறது கூட பார்த்து உங்களுடைய அட்டையிலேருந்து பின்னாடி நீங்கள் கேட்க வேண்டியது கேளுங்க. ஆளுக்கு ஒரு அட்டை வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஏதாச்சும் இது வந்து தவம் பண்ணுற ஃபார்முலா, இது கேள்வி பதில் இல்லை, பின்னாடி தான். பின்னாடி அந்த நடு ஃபார்முலா தான். 2வது பாரா தான் பூராமே. 3வது பாரா சித்தர்கள் பாடல். அது ஒரு 75 பாட்டு சித்தர் பாட்டு எழுதி வச்சுருப்பேன். அது தனியாக ஒரு நாளைக்கு ஃபுல் கிளாஸ் நடத்தணும். அப்போ தான் சித்தர் பாட்டில் இடையில 1-2 பாடியிருப்பேன். முக்கியமான பாட்டு அதில் பொறுக்கி எடுத்து வச்சுருக்கிற மெயின் வந்து இந்த 2வது பாரா தத்துவம் தான். திருமேனி திருக்கோயில், திருக்கோயில் திருமேனி, இந்த 2 தான் நான் கொடுக்குறேன் என்னுடைய ஆசிரமத்தில் கொடுக்குற விளக்கம். ஏன்னா மக்களுக்கு இதைத்தான் புரிய வைக்கணும். அதனால் இந்த 2 மெயினாக நான் எடுத்துக்கிட்டேன். ஒவ்வொருத்தரும் ஒன்று எடுத்துக்குவாங்க, நான் இதை எடுத்துக்கிட்டேன். அதனால் இப்போ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. வேறு டவுட்டு விடிகாலம் எழுந்திரிச்சு எங்கள் வீட்டில் தறி ஓடுது. அதனால அப்பா 5 மணிக்கு தறி மோட்டர் போட்டுருவாங்க. டெய்லி எழுந்திரிச்சு தலை குளிச்சுட்டு தான் தவம் பண்ணணுமா? அதுபோல் எண்ணம் தான் முக்கியங்க. இடியே இடித்தாலும் மானமே மின்னுனாலும் நாம் ஊரை விட்டு காட்டு வழியில் போய் வாழ முடியாது, குடும்பத்தை விட்டு காட்டில் போய் வாழ முடியாது. இத்தனைக்கும் மத்தியில் நம்ம தியானம் பண்ண கற்றுக்கணும். கொஞ்ச நாளைக்கு நீங்கள் அந்த நேரத்தில் உட்காரும்போது தறி ஓடுனாலும் அது ஒரு நாள் சில பேர்த்துக்கு தறி ஓடுற ஏரியாவில் இருந்தால் தான் தூக்கம் வரும். தறி ஓடுற ஏரியாவில் விட்டுட்டு வந்தாங்கன்னு போய் தூக்கம் வராது. அது காலப்போக்கில் நீங்கள் தவத்தில் மாறிக்குவீங்க. கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் கழித்து இந்த கவனிக்கிறீங்களா, அந்த தறி சத்தம் உங்களுக்கு கேட்காது. 1 மாதம் நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணி பாருங்கள். அடுத்த மாதம் சொல்லுவீங்க, என்னெல்லாம் இப்படி பண்ணுறாங்களே சலுப்பாக இருக்குதுன்னு அவங்க மேலே கோபத்தை காட்டாதீங்க. அதை ப்ளஸ்ஸாக நினச்சிக்கிட்டு பண்ணுங்கள். அது ஓடிட்டு போகுது, நாம் பண்ணுறோம், நமக்கு இறைவன் துணை இருக்கிறாரு நினச்சி பண்ணுங்கள். தலைக்கு குளிக்குமான்னு கேட்குறேன். கம்பல்சரி டெய்லியும் குளிக்கணும். அதனால் கணவன் மனைவி தொடர்பு இருந்தால் கம்பல்சரியாக குளிக்கணும். அது இல்லைன்னா தேவையில்லை. அதனால் வீட்டில் அவங்கெல்லாம் தூங்கும்போது நம்ம லைட் போட்டு தாராளமாக பண்ணலாம். லைட் போடும்போது லைட்டு இருளில் பண்ணுறது தான் நல்லது. இறைவி இருக்கிற உசுறு இருக்கிற இடமே இருள் தானப்பா. ஒளிங்கிறது வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கையில் வச்சுக்கிறோம். காட்டுக்குள்ளே விதை போடுற மண்ணுக்குள்ளே இருள் இருக்குதா, வெளிச்சம் இருக்குதா? உசுறு எதுக்குள்ளே இருக்குது? விதை மண்ணுக்குள்ளே இருள் தான் இருக்குது. அப்பாவுடைய விந்து அம்மா கற்ப பைக்குள்ளே போயிடுது, அங்கே லைட்டாக போட்டிருக்குது, இருள் தான் இருக்குது. மொட்டை இருக்குது, மொட்டைக்குள்ளே மஞ்சள் கருவு இருக்குது, அது வெளிச்சத்தில் இருக்குதா, இருளுக்குள்ளே இருக்குதா? உயிரின் இடப்புறம் இருள், தெரியுதா? அதனால தான் வால்மீகி பெருமான் சொல்லுவார், இருள் வெளியாய் நின்ற சிவன் பாதம் போற்றி அப்படின்னு பாடுவார். இறைவனை பற்றி பாடும்போது தொடங்குவார், இருளுக்கும் வெளிக்கும் சொந்தக்காரனாக இருக்கிற நீ தான், ஒளி இந்த 2க்குமே நீ தான் சொந்தக்காரனாக இருக்குன்னு சொல்லுவார். அதனால் இருளில் தவம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. தவத்துக்கு நல்லா ஒத்துழைக்கும். தாராளம் பண்ணுங்க.
செவுத்துல சாஞ்சிக்கலாமா இல்லை? தாராளமாக பண்ணிங்க, எங்கே வேணாலும் சாஞ்சிக்க. முதுகு வந்து சி மாதிரி ஆகக்கூடாது, ஐ மாதிரி இருக்கணும். இதுதான் நமக்கு தருது. செவுத்தில் சாஞ்சிக்க, காலை நீட்டி விட்டுக்க. உன் மனசு தான் முக்கியம். ஒரு ஹேண்டிகேப்டு வராரு, இந்த மாதிரி சப்பனை போட்டு வஜ்ராசனத்தில் சுகவாசனத்தில் உட்கார முடியுமா? அதுவும் இறைவனுடைய குழந்தைக்கு தானே, அவருக்கு நம்ம தானம் கொடுக்கணுமில்ல. அதனால் நான் சொல்லிட்டேன்ல காலையிலேயே, மனம்தான் முக்கியம். மனம் இல்லைன்னா பிணம். மனம் இல்லாதவங்க பிணம் தானே. பிணத்துக்கு எப்படி உபதேசம் கொடுக்க முடியும்? உன்னுடைய மனம்தான் முக்கியம். மற்ற ஃபார்முலா எல்லாம் அதெல்லாம் பந்தாவுக்காக சொல்கிறது சில பேர். அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. சோபாவில் கூட உட்காந்திக்க, கீழே உட்கார முடிஞ்சால் உட்காந்திக்க. ஆனால் இனி எங்கே உட்காந்தாலும் நேராக இருக்கலாம். இந்த இடுப்புக்கு மேலே தலை வரைக்கும் நேரம். இந்த இடுப்புக்கு கீழே நீ காலை என்ன பொசிஷனில் வச்சா நல்லா இருக்குமா வச்சுக்க. அதெல்லாம் இந்த யோகாசனமெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்க அப்படி சொல்லி. நம்மளது யோகா ஆசனம் கிடையாது, புரிஞ்சு? யோகம் நம்மளது வந்து யோக பயிற்சி, புரியுதுங்களா? ஆசனம் இல்லை. யோகா ஆசனம்னு இருக்குல்ல, அந்த யோகாசனங்கிறதுல பல விதமான ஆசனம் இருக்குது. நம்ம யோகாசனம் கிடையாது, நம்ம யோக பயிற்சி. இது வந்து யோகம், குண்டலினி யோகம், வாசி யோகம், ஆசனம் இல்லை. குண்டலினி யோகம் இதுதான், வாசி யோகமும் இதுதான். நீங்கள் பண்ணீங்கல்ல, அதுதான் ரெண்டும் ஒன்று தான். வாசி யோகங்கிறது மூச்சை ஏற்றி இருக்கிறது. குண்டலினி யோகங்கிறது, குண்டலினா உயிர், உயிர் சக்தியை ஒரு இடத்துல கவனிக்கிறது. ரெண்டுமே நீங்கள் செய்கிறீங்க. வாசி யோகமும் வந்துருச்சு, குண்டலினி யோகமும் வந்துருச்சு. ரெண்டுமே நீங்கள் செஞ்சது. இந்த ரெண்டுமே அதில் தான் இருக்குது. மூச்சை ஏற்றி இறக்குனா வாசி யோகம், கவனிச்சா குண்டலினி யோகம். குண்டலினா உயிர், அவ்வளோதான். வேறு என்ன கேட்குறீங்க? சபரிமலை போயிட்டு இருந்தேன், இந்த வருஷம் ஜோதிக்கு போகலாமான்னு நினச்சேன். நீங்கள் தான் நம்மக்குள்ளேயே இருக்குது ஜோதின்னு சொல்லிட்டீங்க. அதான் விளக்கமாக சொல்லிட்டேன். போக வேண்டான்னு நான் சொல்ல மாட்டேன், போக வேண்டான்னு சொல்ல. இந்த மாதிரி தான் ஒரு வருஷமாக பிரதோஷம் முடிச்சிட்டு இருக்கிறேன். பிரதோஷம் சாப்பிட மாட்டேன், சாயந்தரம் அன்னதானம் கொண்டு போவேன். அதை தொடச்சி செய்யலாமா? தாராளமாக செய்யுங்க. தர்மம் அது ஜீவகாரண்யங்க, அது ஜீவகாரண்யம். இந்த ஆன்மீக பயிற்சிக்காக எதையும் தடை பண்ணாதீங்க. தீய பழக்கங்களை மட்டும் மறந்துடுங்க. மற்ற பழக்கம் நீங்கள் எந்த கோயிலுக்கு போக பிரியுமோ போங்க வாங்க. நான் வேண்டான்னு சொல்ல, எல்லாம் இங்கே தான் இருக்கிறேன். இவனுக்கு மிஞ்சினவே எவனுமே இல்லை. 10 மலை காமிச்சுன்னு உங்கள்கிட்ட அதுக்கு மேலே என்ன இருக்குது? அறிவியல் பூர்வமாக தானே சொன்னேன், அறிவியல் பூர்வமாக தானே சொன்னேன். 10 மலை சொல்லுங்கள், என்ன இருக்குது? அதனால் எங்கே வேணாலும் நீங்கள் போங்க வாங்க, உங்களை அறிஞ்சுக்குங்க. நான் யார், நான் யார் காலையில் பார்த்தோன்னா ஆன்மீகம் என்ன ஒன்று பாட்டு பாடினல, இந்த ஒரு பாட்டு போதாதா? இந்த ஒரு பாட்டு போதாது. அந்த பாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் பாட்டு கடைசியாக பாடி, அதான் கடைசி பாட்டு, அவருடைய பாட்டு. எல்லாத்தையும் கொட்டிட்டு போயிட்டார். பார்த்தீங்களா அந்த பாட்டில் விஷயம்? பார்த்தீங்க மறுபடியும் நெட்டில் வரும், போட்டு பாருங்க. பூரா கொட்டிட்டு போயிட்டார்ப்பா. நீங்கள் எல்லா காரியம் ஜீவகாரணியும், எல்லா ஜீவகாரணியும் பண்ணுங்க. நம்மளுடைய அட்டையில் பக்கம் இருக்கிறது ஜீவகாரணியம் தான். திருநாவுக்கரசு பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா அது ஜீவகாரணியம் தான். எல்லாத்துக்கும் வணங்குறீல்ல, அதில் போட்டு பாரு ஜீவகாரண்யம் உயிர்களுக்குன்னு. அதை வாழ்த்துனீங்கன்னா ஜீவகாரண்யம், எல்லாருன்னு வாழ்த்துனாவே ஜீவகாரண்யம் தான். இங்கிருந்து வெளியூரில் நண்பர் இருக்கிறார், உணவு ஓட்டி கொடுக்க முடியுமா? உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும், இதோடு சரி. எண்ணும் எண்ணம் எங்கும் பாயும். அமெரிக்காவில் பிறந்திருக்கிறான், என் நண்பர் நல்லா இருக்கணும், இறைவா வாழ்க வளமுடன், அவன் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், போயிருமா இல்லையா? காற்றுல பவர்ஃபுல். அது கண்ணுக்கு தெரிகிற பொருளெல்லாம் பவர் பர்சன்டேஜ் கம்மி, கண்ணுக்கு தெரியாத பொருள் பர்சன்டேஜ் ஜாஸ்தி. உணவு நல்லது தான், ஆனால் உணவு கொடுக்குறத விட ஒரு வேலையை வாங்கி கொடுத்துட்டு அதை விட சிறப்பு. உணவு கண்ணுக்கு தெரியும், வேலை நீ வேறு அவன் வேலை செஞ்சு கண்ணுக்கு தெரியாது. அந்த வேலைக்கு போப்பான்னு சொல்லி கொடுத்துட்டு அவன் போய் வேலைஞ்சு பொழைச்சிக்குவான். அவன் தினசரி உணவு தேடிக்குவான். வேலையை வாங்கி தர முடியல, உணவும் தர முடியல, அவன் நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்து, வீழ்த்த வேண்டாம். இவெல்லாம் எங்கே பிழைக்க போகிறான் இப்படி இருக்கிறான்னு சொல்ல வேண்டாம். உனக்கும் வாழ்வு வருமாப்பா, நல்லா இருப்பா. அந்த கோயில் வழிபாடு கும்பிட்டு இருக்கிற தீவிரமாக இருக்க போய் சொல்லு, ஏதோ ஒரு பக்கம் மடம் மாற்றி விடு. இல்லை பித்து பிடிச்சி கிடக்கிறான்னா கோயிலுக்கு போய் அவனுக்கு மைண்டு சரியாக வேலை செய்யலையா? எந்த கோயிலுக்கு போய் என்ன பண்ணுறது? திருநாவுக்கரசு ஒன்றும் இப்போ எனக்கு ஒன்றும் நடந்த பாடலை, அப்போ அவனை இங்கே திருப்பிவிடு. கோயிலுக்கு போய் எதுவும் நடக்கலையா? அது எங்கே எப்படி நடக்கும்னு ஒரு இடத்துல சொல்லி கொடுக்குறாங்க, போய் தெரிஞ்சுக்கிட்டு திருப்பிவிடு. கோயிலுக்கு போய் வேலை ஆகலைங்கிறவனு திருப்பிவிடு. இல்லை எனக்கு கோயிலுக்கு போயிட்டு தான் நல்லா இருக்குது, திருப்தியாக இருக்குது, திருநாவுக்கரசு விட்டுரு, கவனம் அதிலே இருக்கட்டும். அவனை மடம் மாற்றி விடாத. அங்கே போய் வேலை நடக்கலைங்கிற மாதிரி அவனை மாற்றி விடு. புரியுதா? அவ்வளோதான். வேற என்ன டவுட்டு? நிறைவா?
சந்தோஷம். ஐயா நீங்கள் எங்கேருந்து வரீங்க? திருவண்ணாமலையிலேருந்து வரீங்க ஐயா. உங்கள் பேர் தானே தரணிதரன்? நன்றி, நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கள் ஐயா. காலையில் பிலாசபி பற்றி ஒரு கிளாஸ் எடுத்தேன். அது அறிவியல் பூர்வமாக புரியுதுங்களாங்க ஐயா? புரியுதுங்க. மூட நம்பிக்கைலாம் ஒன்றும் இல்லைங்களே? சரிங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன் பதில். ஏதாவது ஒரு சந்தேகம்? முன்னாடி நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கிறோம். சரிங்க. உங்களுடைய அப்ரோச்சிங் கொஞ்சம் சில டிஃபரன்ஸ் இருக்குது, அதனால சில விளக்கங்கள் கேட்குறாங்க. கேளுங்க. இந்த பதஞ்சலியில் வந்து இந்த அஷ்டங்க யோகத்தை பற்றி சொல்லும் போது அவங்க இந்த 8 யோகம், இந்த 8 நிலை போகிறது வந்து ஒரு நிலையை நம்ம எப்படி கடந்து போகணும், ஒரு நிலை கடந்து தான் அடுத்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. யமம், நியமம், ஆசனம். கரெக்டு போகணுங்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த தியானங்கிறது வந்து நீங்கள் மேலே அது வந்து இந்த இடம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க, தப்பாக சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இல்லை, தியானங்கிறது 7வது மையம். 7வது மையம். நீங்கள் இயமனையும் சொன்னீங்கல்ல, அதில் 7வது இடம் அது வரும் பாருங்க. இயமம், நியமம், ஆசனம், பிராணாயம், பிரத்யாகாரா, தாரணை, தியானம். இது தாரணை, இது தியானம், அது சமாதி. தியானம்னா இந்த இடத்த குறிக்க, உச்சிக்கு பேர் தான் தியானம். அந்த தியானத்தில் தவம் பண்ணுறோம். சொல்லுங்கள். தாரணை, தியானம். நம்ம சொல்லித்தர உபதேசம் தாரணை, தியானம் 2 தான். இதுக்கு கீழே வரதில்லை. அது கேளுங்க. தாரணைகள் வந்து ஆக்சுவலாக நிறைய வகை தாரணைகள் இருக்குது, 112 வகைகள் இருக்குங்க. இப்போ நம்ம வந்து இந்த நெத்தியை உற்று பார்க்கறது அப்படின்னு சொல்லி அந்த வந்து ஒரு தாரணையை வச்சு நம்ம அதை வச்சு தியானம் பண்ணுறோம். இது இப்போ வேறு இதை நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்களா? இல்லைங்க, நான் வந்துங்க கவனிக்கிறது மட்டும்தாங்க. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆசிரமவாசியாக இருந்து குழந்தையிலேருந்து பிரம்மச்சாரியை வாங்கி முதல் 8வது வருஷத்துலேயே அந்த குழந்தைய ஆசிரமத்தில் விட்டு அந்த காலத்தில் அதை மேன்மையடைக்கு மெச்சூரிட்டி ஆகிற வரைக்கும் அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து கூட்டிடுவாங்க. எல்லா விஷயத்தையும் சொல்லலாம், அவன் அர்ப்பணிச்சிட்டு இருக்கிறான். நமக்கு வந்து அப்படி இல்லை. இங்கேருந்து நீங்கள் ஒரு 500 கிலோமீட்டர் ட்ராவல் போனோம்னா நடந்து போய், தத்துவம் வந்து 2000 வருஷம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. நடந்து போயிட்டு இருக்கிற போது 500 கிலோமீட்டர் நடந்து போனால் எவ்வளோ நாள் ஆகும்? அதே சைக்கிளில் 2 வீலர் வந்தப்போ சைக்கிளில் போனால் எவ்வளோ நேரம் ஆகும்? அதே 2 வீலரில் ஸ்கூட்டரில் போனால் எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ நீங்கள் காரில் போனீங்களா அந்த 500 கிலோமீட்டர் எவ்வளோ மணி நேரம் ஆகும்? ட்ரெயினில் போனால் எவ்வளோ நேரம் ஆகும்? ஃப்ளைட்டில் போனால் எவ்வளோ நேரம் ஆகும்? 45 நிமிஷம் ஃப்ளைட்டுக்கு. கோயம்புத்தூர்லேருந்து மெட்ராஸ் போனால் 500 கிலோமீட்டர், 45 நிமிஷம் ஃப்ளைட்டு. இப்போ இது எது கரெக்டுன்னு சொல்கிறது? இடம் ஒன்று தானே. அறிவினுடைய வளர்ச்சியில் மனோனுடைய வேகத்தில் கிராஸ் பண்ணி போகிறோம். 2 வருஷம் ஒரு மையத்துக்கு பண்ணி வர்றது நல்லது. 2 மாதம் பண்ணலாம், 2 வருஷம் பண்ணலாம். 6 மையத்துக்கு 6 2 12 வருஷம். இப்போ நான் உங்களுக்கு தொட்டு கொடுத்தது 12 வருஷம், 12வது வருஷம் தான் ஆசிரமத்தில் கொடுப்பாங்க அந்த காலத்தில். இங்கே வரும்போது 14வது வருஷம், மேலே வரும்போது 16வது வருஷம். ஈரெட்டு 16 வருஷத்துக்கு எடுத்தால் தான் 8 நிலை முடியும். அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அதுக்கு நம்ம குடும்பத்தில் இருந்துக்கிற ஆன்மீகம் தெரிஞ்சுக்கணும். அதனால் நான் தெரிஞ்சு உங்கள் மனசு அமைதியாகும். அது தெரியும், இது தெரியும், வள்ளல் பெருமான் சொல்கிற மாதிரி 7 திரை தெரியும், அது தெரியும், நீங்கள் பாருங்கன்னு நான் ஒன்றை செலெக்ஷன் பண்ணி உங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்தா நான் சொன்னதை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. புரியுதுங்களா? நான் எதை கொடுத்தாலும் நான் சொன்னதை ட்ரை பண்ணுவீங்க, நீங்கள் முயற்சி பண்ண மாட்டீங்க. இப்போ நீங்கள் திருவண்ணாமலையிலேருந்து இங்கே வந்திருக்கிறீங்க. இப்போ நீங்கள் வரும்போது என்ன காட்சிகள் கண்டீங்களோ, எத்தனாவது கிலோமீட்டரில் என்னென்ன பொருள். ஆனால் திருவிழா மட்டும் ஈரோடு ஒன்று தான், இதில் மாற்றம் இல்லை. இந்த 250 கிலோமீட்டரில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் ஐயா வரும்போது என்னென்ன காட்சிகள் கண்டாரோ திருவண்ணாமலை விட்டு ஈரோடு வந்துட்டார், இதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஈரோடு பஸ் ஸ்டாண்டு வந்துட்டார். இப்போ அதே மாதிரி ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருவண்ணாமலைக்கு ஒருத்தர் போகிறேன்னா இவர் கண்ட காட்சியவே பார்த்துக்கிட்டு போக முடியுமா? நீங்கள் வரும்போது ஒரு கார் கிராஸ் ஆகிருக்கும் 10வது கிலோமீட்டரில், லாரி 5வது கிலோமீட்டர், அதே ஸ்டெப்பில் அதே மாதிரி போகிறவனுக்கு வருமா? ஆனால் திருவண்ணாமலை போவான்ல. இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்களா நீங்கள் தியானத்தில் முன்னேறலாம். மற்றபடிக்கு எல்லாமே கமர்ஷியலுங்க ஐயா. ஆசிரமவாசிங்களுக்கு இன்றைக்கும் ஆசிரமவாசிங்களுக்கு பல நிலை இருக்குது. இப்போ நம்ம எடுத்து பார்த்தீங்களா, குறைஞ்சது 10 வருஷம் ஆகாது சொல்லித்தர மாட்டாங்க இன்றைக்கி ஆசிரம குழந்தைங்களுக்கு. நமக்கு அது தேவையில்லை, நம்ம மெச்சூரிட்டியாக இருக்கிறோமில்ல, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம புரிஞ்சுக்குவோம். அதனால் அந்த ஈம நெய்மத்துக்குள்ளே நான் போகிறதில்ல. அந்த லைன் இருக்குது சொல்லிடுவேன், அந்த தியானம் சொல்லித்தரதில்லை. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இதுதான், இது 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 அவ்வளோதான். மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. மற்றது தேவையில்லை. இல்லை அவங்க நியமத்தில் வந்து இந்த இதெல்லாம் வந்து இப்போ சத்தியம், அகிம்சை இதெல்லாம் வந்து
கடந்தவங்க பக்குவப்பட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பதாஞ்சலி சொல்லியிருக்காரு. அதை நாம் வந்துங்க எல்லாம் கரெக்டு தாங்க ஐயா. நாம் நொந்து நூலாக போய் எல்லாம் சமுதாயத்தில் அடிபட்டு உதப்பட்டு மாம சின்னங்கிட்ட சண்டை பண்ணி அண்ணன் தம்பியோட சண்டை பண்ணி குழந்தைங்களை பெற்று குழந்தைங்க வாட்சி வாய்க்காது எல்லா கவலையிலையுமே உங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகிட்டீங்க. உங்களுக்கு இனிமேல் உபதேசம் கொடுக்க வேண்டியதில்லை. முக்திக்கு போகிறதுக்கு தான் இடம் வேணும். அது தாறுமாறாக தெரிகிற சின்ன பசங்க அவங்களுக்கு தேவை. அது நான் சொல்கிறேங்களே, மொத்தம் வந்துங்க இன்றைக்கி தேதியில் 1500 ஃபார்முலாவுக்கு மேலே இருக்குதுங்க. நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள். இந்த மெடிடேஷன் வந்துங்க 1500 ஃபார்முலாவுக்கு மேலே இருக்குது. நீங்கள் எதை செய்வீங்க? அதுக்கு தான் இந்த டிரான்ஸ்போர்ட்டை சொன்னேன். ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊர் ட்ராவல் போகிறதுக்கு பலவிதமான வாகனம் இருக்குது. நீங்கள் எதில் பண்ணுறீங்களோ, நான் வந்து கடுமையாக சொல்லித்தரது இல்லைங்க, எதுவும் சொல்லித்தரதில்லை, ரொம்ப உள்ளேயும் போகிறது இல்லைங்க. அவ்வளோதான். நான் வந்து நமக்கு வெளியே இருக்கிறதுக்கு நமக்கு என்ன தொடர்பு கவனிக்கு. நீங்கள் திருமூலர் திருமந்திர புஸ்தகமெல்லாம் படிங்க, தெரிஞ்சு போயிடும். திருமந்திர புஸ்தகமெல்லாம் படிங்க. சுத்தியே அளவதில்லை சூச்சம் சூச்சம் சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம்னு சொல்கிறார் அகத்தியர் பெருமான். இதெல்லாம் கேட்டிருப்பீங்க பாட்டு சாதாரணமாக. சக்தியே பராபரமே ஒன்றே தெய்வம் சகல உயிர்களுக்கும் அதுவே ஆட்சி புத்தியினால் அறிந்தோர்கள் புண்ணியோர்கள் பூதலத்தில் கோடியிலே ஒருவருன்று பக்தியினால் மனம் அடங்கி நிலையில் நிற்பார் பாலிலே மனதை விடார் பரமஞானி. உலக விஷயத்தை வளர மாட்டான். பாலுனா உலகம். பாலிலே மனதை விடார் பரமஞானி. சுத்தியே அளவதில்லை சூச்சம் சூச்சம். நீ எந்த கோயிலுக்கு போனீங்கன்னாலும் சூச்சம் கிடைக்காது. சூச்சம்னா ரகசியம். சுத்தியே அளவதில்லை சூச்சம் சூச்சம் சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம். புரியுதுங்களா? இதுக்கு மேலே நம்ம விளக்கம் எடுத்து தர முடியாது. இது அகத்தியர் பெருமாவுடன் ஞானப்பாடல். உற்றுற்று பார்த்தால் ஒளி தோற்றுங்கிறார். இங்கே தான் சொல்லியிருக்காங்க எல்லாம். மற்றதெல்லாம் டைம் பாஸ் பண்ணுறதுங்க. ஆசிரமவாசியிலிருந்து வாழ்கிறவனுக்கு நான் தான் சொல்லிட்டுங்களே, வெறும் 5 நிமிஷம் வேலை தான் இது காட்டி கொடுக்குறது. அங்கே நிற்க மாட்டீங்க, உங்கள் மனசு நிற்காது. நீங்கள் வேணாலும் இன்னொரு 10 ஆசிரமத்தில் போய் உபதேசம் வாங்கி எந்த வேணாலும் நியமனாலும் செய்யுங்க. கடைசியாக நான் சொன்ன இடத்துக்கு வந்து நிற்பீங்க. இதைத்தான் ஐயா அப்போவே சொல்லிட்டாரேன்னு நிற்பீங்க. இனிமேல் எதையும் கவனிக்காத, இதை மட்டும் கவனிப்பாங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு இதெல்லாம் பண்ண ஏதோ உடல் பக்குவப்பட்டு தானே வந்திருக்கிறீங்க. பக்குவப்படுறது கரெக்டு. குமியிறது நிமர்றது பிடிக்கிறது மனிதனுடைய ஆக்டிவிட்டி தான். அந்த இதெல்லாம் இயமனையமெல்லாம் நம்ம பிரணாயத்திலேருந்து வர்றோம். இயம ஆசனம் தேவையில்லை நமக்கு. பிரத்யாகாரிலேருந்து வரோம். பிரத்யாகாரா தாரணை தியானம். அது நாம் வந்து நெஞ்சு குழிக்கு மேலே தான் போகிறோம். நெஞ்சு குழி கீழே தேவையில்லை. சம்பாதிக்கிறதுக்கு வர்றதுன்னா பிரார்த்தனை பண்ணணும். அது ஏதோ கோயிலுக்கு இப்படி உங்களை நீங்களே பிரார்த்தனை பண்ணிக்க. பிரார்த்தனை பண்ணாலும் எனக்கு அங்கே நடக்குது அப்படின்னா அங்கே நடக்காது. அங்கே போய் நின்று நீங்கள் வேண்டுறீங்கல்ல, இந்த வார்த்தை செவுத்தில் பட்டு திரும்பி வரும். ஆண்டவனே இந்த வருஷம் 10 லட்ச ரூபா லா வரணும்னு சொல்கிறீங்களே, அங்கே பட்டு உங்கள்கிட்ட வந்துடு. ஆண்டவனே 10 வருஷம் லா வரணும்னு மெஞ்சில் வந்து அடிக்கும். வார்த்தையை கொடுத்து வார்த்தையை வாங்கிட்டு வரீங்க. புரியுதுங்களா? அவ்வளோதான். உங்களுக்கு துணைக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. ஒரு குருநாதரோ சிலையோ தேவைப்படுது. நானே தானே வாழ்த்திக்கிறேன், எனக்கு யாரும் தேவையில்லைன்னு ரூமில் உட்காந்து வேண்டுறவனுக்கு அது தேவையில்லை. புரியுதா? மனிதனுக்கு மானிடனுக்கு தன்னுடைய அறிவு அறியாதவனுக்கு துணைக்கு ஒரு பொருள் தேவைப்படுது. அது ஒரு நபராக இருக்கலாம் அல்லது ஒரு சிலையாக இருக்கலாம். அருவத்தை நினைக்கிறவனுக்கு வராது. வழிபாட்டில் மொத்தம் 6 வழிபாடு இருக்குதுங்க. 6 வழிபாடு இருக்குது. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டதில்லை. மொத்தமாக வழிபாடுன்னு சொல்லுவோம். 1 மத வழிபாடு. மத வழிபாடு நல்லா புரிஞ்சுக்குங்க. 6 வழிபாட்டில் 5 வழிபாடு உங்களை வந்து நல்வழிப்படுத்துறதுக்கு, முக்திக்கு ஆகாது. உங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு 5 வழிபாடுங்க. ஒரே வழிபாடு மட்டும் உங்களுக்கு முக்திக்கு போகிறதுக்கு உதவும். 6வது வழிபாடு அரூப வழிபாடு. 6வது வழிபாடு. அப்போ முதல் வழிபாடு என்ன? மத வழிபாடு. புரியுதுங்களா? மத வழிபாட்டில் பஞ்சபோத கோயில்கள், பஞ்சபோத ஸ்தலங்களுக்கு, நவக்கிர ஸ்தலங்களுக்கு, சிவன் தலங்களுக்கு, பெருமாள் தலங்களுக்கு எல்லாம் போவீங்க. விநாயகர் தலம், ஆஞ்சநேயர் கோயில், முருகர் கோயிலுக்கெல்லாம் போவீங்க. புரியுதா நான் சொல்கிறது? இது வந்து மத வழிபாடா? இன வழிபாடு இருக்குது. மதம் எல்லாம் ஒன்று தான். நம்ம இன வழிபாடு. உங்கள் பேரனுக்கு மொட்டை அடித்து காது குத்துறதுக்கு உங்கள் குலதெய்வத்துக்கு தானே கூட்டி போவீங்க. உங்கள் பேரனுக்கு குலதெய்வத்துக்கு மொட்டை அடித்து காது குத்த உங்கள் குலதெய்வத்துக்கு தானே போவீங்க. அவர் குலதெய்வத்தில் போய் அடிப்பீங்களா? நீங்கள் இவர் குலதெய்வத்துக்கு வரமாட்டீங்கல்ல. ஆனால் இவர் கும்பிட்ற பஞ்சபோத கோயிலுக்கு போவீங்கள்ல. அப்போ மத வழிபாடு பொதுவு. புரியுதா திருநாவே? இன வழிபாடு தனி. குலதெய்வ ஏன் குலதெய்வ வழிபாடு வச்சாங்க? குலதெய்வ வழிபாடு வச்சு அங்கே வந்தால் தான் இவங்கெல்லாம் நம்ம பங்காளி விடு. நாளைக்கு அவன் வீட்டில் பொண்ணு கேட்க போயிட்டீங்கன்னா தெரியாதனமா அக்கா தங்கச்சி முறையாயிருமில்ல. புரியுதுங்களா?
புரியுதா? அப்போ நீ அவரை கூப்பிட்ற, நீ அவருக்கு மாமச்சென்னை. அடே நம்ம வீட்டில் பசங்க பிள்ளைங்க பெருசாகிடுச்சு, திருநாவுக்கரசு வீட்டில் பசங்க பிள்ளைங்க வந்துருச்சு, மாமச்சென்னை கூப்பிட்றீல்ல, வரி வாங்க மாட்டேன் கோயிலுக்கு, ஆனால் கூப்பிடுவேன். என் வீட்டில் பசங்க பிள்ளைங்களாம் பெருசாகிடுச்சியா, கோயிலில் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு கையை வைக்கிறான். கரெக்டாக ஜெனரேஷன் மாறுமில்ல, 5 வருஷத்துக்கு ஒருக்கா, சில பேர் 3 வருஷத்துக்கு ஒருக்கா வைப்பாங்க குலதெய்வ வழிபாடு. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்போ நீ அங்கே போகும்போது ஒரே குலதெய்வமும் ஒரே இடத்துல மொட்டை அடிக்கிறவங்க பங்காளிங்க, அவங்க ஒரு வீட்டில் பொண்ணு எடுக்க மாட்டாங்க. அவங்க பங்காளி ஏறான்ல, மாமச்சன் வீட்டுக்கு நீ குலதெய்வத்துக்கு விசேஷம்னா கூப்பிடுவாங்க, உங்கள் வீட்டு வரி வாங்க மாட்டாங்க. அங்கே போகும்போது பசங்க பிள்ளைங்களை கொடுத்து கட்டுறதுக்கு இன வழிபாடு. புரியுதா நான் சொல்கிறது? இது 2வது வழிபாடு. 3வது இயற்கை வழிபாடு. காட்டுவாசிகள்லாம் என்ன இருக்காங்க சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் அதான் வணங்குறாங்க, சில காட்டுவாசிகள் சில பேர் இருக்காங்க. டவுன் ஒட்டி வர மறந்துடுறாங்க. அந்த இன வழிபாடு இயற்கை வழிபாடு என்னென்னு கேட்டிங்களா, சூரியன், சந்திரன், நிலம், நீர், தாவரம், இந்த 5 தான் வணங்குவாங்க. 5 வழிபாடும்பாங்க. இந்த 5க்கு மேலே அவங்க வணங்க மாட்டாங்க. அவங்க ஒரு கோயில் கட்டி வச்சுக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு, அவங்களுக்கு கோயிலே இல்லை, பூசாரியெல்லாம் எதுவுமே இல்லை. அவங்க ஆக்டிவிட்டி டெய்லி தூங்குவாங்க, வேலை செய்வாங்க, சாப்பிடுவாங்க. காலையில் சூரியனை பார்த்து கும்பிடுவாங்க, சாயந்தரம் சந்திரனை பார்த்து கும்பிடுவாங்க, தண்ணி தொட்டு கும்பிடுவாங்க. இப்போ நாம் வாங்கணும்ல அது. அதனால் இது வந்து இயற்கை வழிபாடு. என்ன வழிபாடு? முதல்ல என்ன சொன்ன, என்ன வழிபாடு? மத வழிபாடு. 2வது இன வழிபாடு. 3வது இயற்கை வழிபாடு. 4வது இறை வழிபாடு. சாப்பிட்டுமல்ல அதுதானே இறை. கிராமத்தில் உனக்கு சொன்னால் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொன்னால் புரியும். ஊரில் நோம்பி போட்டாங்க, பட்டி சாயந்தரம் காட்டு பக்கம் போகிறீங்க, காலையில் 10 மணிக்கு. ஊரில் எல்லாம் முதலியாருங்களா அந்த பாக்கு துவைஞ்சிட்டு போய் ஆளுக்கு ஒரு குட்டி பிடிச்சிட்டு வரலாம்ப்பா. 2 பேர் 3 பேர் சேர்ந்து பிடிச்சி வச்சுக்காங்கல்ல கோயில் கிராமத்தில், உங்களுக்கு தெரியுமா? அப்புறம் போகிறீங்க, ஏங்க ஊரில் பூச்சாட்டி இருக்காங்க கோயிலுக்கு, ஒரு ஆட்டுக்குட்டி வேண்டிட்டு வந்துருக்குறோம். ஆடாடா என்ன திருநாவு, எல்லாம் பட்டி திறந்து விட்டுட்டுனே, அதாவது இறதையாட போயிடுச்சு என்ன சொல்லுவாங்க, சொல்கிறாங்கல்ல. அப்போ இதுக்கு பேர் ஏற புரியுதுங்களா? விண்ணு சுற்றுறதுன்னா அணுக்கள் வேணுமில்ல, சுத்த வெளி ஸ்பேஸு வெட்ட வெளி ஸ்பேஸு சுற்றுறதுன்னா, அது சுற்றலினா நியூட்ரான் உற்பத்தி ஆகாது. நியூட்ரானுக்கு வந்து திங்ஸு ஸ்பேஸு, புரோட்டானுக்கு வந்து திங்ஸு நியூட்ரான், எலக்ட்ரானுக்கு சோறு புரோட்டான். அப்போ அது சுற்றினா தான் விண்ணு சொல்லணும். எலக்ட்ரான் புரோட்டான் 3 இன்ஜின் சுற்றினா தான் விண்ணுக்கு உணவு வெளி, காற்றுக்கு உணவு விண்ணு, நெருப்புக்கு உணவு காற்று, நீருக்கு உணவு நெருப்பு, மண்ணுக்கு உணவு நீர், புல்லுக்கு உணவு மண், அதுதான் முளைக்குது. அந்த புழுவுக்கு உணவு அந்த புல், அந்த வண்டுக்கு உணவு புல், இந்த கோழிக்கு பறவைக்கு உணவு அந்த வண்டு. வண்டையும் புளியும் கொத்து திங்குதில்ல, ஒன்றே உயிராக வருது, அதுவே உணவாக வருது. 5 அறிவு ஜீவனுக்கு உணவு ஆடு மாடு, இந்த சிங்கமெல்லாம் அது மறுபடியும் ஆடு மாடையும் கொத்தி திங்குது. 5 அறிவையே கொத்தி திங்குது. 6வது அறிவு விவரம் தெரிஞ்சதுனால தாவரத்தை வச்சு விளைய வச்சு நம்ம திங்கிறோம், மனம் இருக்கிறதுனால. அப்போ அதுவே உயிராக வருது. அப்போ படைச்சவன் கடவுளுங்கிறான், அந்த உயிரை அதே கொண்டு சாப்பிடுது. இறைவனே தான் படைச்சான், இறைவனே தான் கொண்டு சாப்பிட்றான். இதெல்லாம் உணர்ந்துக்கிறதுனாங்க ஐயா, ரொம்ப டீப்பாக தவத்துக்குள்ளே இருந்தால் தான் புரியும். கடைசி நான் சொல்லினேன், எல்லாமே நீங்கள் ஒவ்வொன்றையும் பிரித்து பார்த்தா நத்திங், ஸ்பேஸ் தான். அதையெல்லாம் மனசு நிற்கலைங்கிறதுக்காக இத்தனை ஆக்டிவிட்டி பயிற்சி பண்ணுறாங்க. இத்தனை தாங்க 1500 மார்க்கத்துக்கு மேலே ஃபார்முலாவுக்கு மேலே இருக்குதுங்க உங்களுடைய தவம் பண்ணுறதுக்கு. அதனால் அத்தனையும் போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை. ஈமனையமெல்லாம் நான் எதுவுமே சொல்லித்தரது இல்லைங்க, அது தேவையில்லைங்க, தேவையில்லை. இப்போ நான் சொல்கிறது விளங்குதுங்களே இல்லையா? மற்றதெல்லாம் என்னென்னா டைம் பாஸ் ஆகும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் கொஞ்சம் எந்திர மந்திரம் சொல்கிறவங்க அதெல்லாம் சொல்கிறவங்கன்னா இந்த உடம்பு வந்து கொஞ்சம் தேஜஸ் கிடைக்கும். இந்த மையம் கவனிக்காத, இதை கவனிக்காத இருந்தோமா, இந்த சுலோகம்லாம் சொல்லிக்கிட்டு எந்திர மந்திரம் சொல்கிறாங்க, மந்திரமெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் செஞ்சால் கொஞ்சம் உடம்பு டயாலிசிஸ் அதில் கொஞ்சம் தேஜஸ் கிடைக்கும். ஆனால் அவங்க முக்தி அடையிற நிலை தெரியாது. எந்த இடத்துக்கு போய் இப்போ நான் தொட்டு காமிச்சனால இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, வெறும் மந்திரத்தையே சொல்லிக்கிட்டு தான் உடம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் எந்த இடத்துக்கு போகணும்னு தெரியாதே. அந்த உசுரை அடக்கா வரும்போது எங்கே போகிறதுன்னு இப்போ நீ தெரிஞ்சுக்கிட்ட, அடுத்து இங்கே தெரிஞ்சுக்குவேன். நாளைக்கு கண்ணை மூடி திருநாவுக்கரசு தரணிதரன் சார் நீங்கள் பாருங்கள், சூரியனை பாருங்கள், சந்திரனும், அந்த இடத்த காமிச்சு கொடுத்துருவேன். கண்ணை மூடிட்டீங்களா என்னென்னு தெரியும், அவனுக்கு கண்ணை மூடினு தெரியாத.
அப்போ கண்ணை மூடி இருக்கும்போது கடைசி காலத்தில் இந்த ஆன்மா உடல் விட்டு பிரிஞ்சு அங்கே போயிடும். இது மறுபிறவி எடுக்காது. இதுதான் மரணமில்லா பெருவாழ்வு. பெருசாக கற்பனையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். உங்கள் மனசு எங்கே போய் விட்டுதோ அது மரணமில்லா பெருவாழ்வு. அதுதான். அதனால் நிறையா ஆன்மீக பயிற்சியில் நிறையா இருக்குதுங்க ஐயா. நம்ம எதை விருப்பமோ அதை எடுத்துக்கலாம். எனக்கு சொல்லி கொடுத்தது சிம்பிளாக சொல்லி கொடுத்தேன். எனக்கு அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. அவர் தான் குருநாதர். 2-12 அவர்கிட்ட இருந்தேன். 2-12 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் 10 வருஷம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால போனேன். நீங்கள் சொன்ன இடத்துக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன். கிரியா யோகா, விபாசனா, கேரளாவில் சிவானந்த பரமஹம்சர், பாட்டு சித்திரையா, கொல்லிமலை, வெள்ளியங்கிரி, முள்ளாங்காடு, பரஞ்சோதி மகான் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கிறேன். ஆனால் என்னுடைய குரு கண்ணமூடனா நினைக்கிற குரு அவர் தான். 24 வருஷம் அவர்கிட்ட இருந்தேன். அதில் அதிகபட்சம் என்ன போஸ்ட்டு அது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணேன். அதிகபட்ச போஸ்ட்டு பேராசிரியர். பேராசிரியராகி 15 வருஷம் அதில் சர்வீஸ் பண்ணேன். நான் எங்கள் வீட்டுக்கு 2 பேருமே பேராசிரியர். அப்புறமா நான் அந்த மாதிரி சங்கம் ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். நான் எழுதி கொடுத்துட்டு நிறைய வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் டெத்து வேணும்னு நான் வந்து கொஞ்சம் நிறைய பக்கம் போய் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வாசியெல்லாம் தெரிஞ்சுக்கலான்ட்டு. இந்த மூச்சு ஏற்றி இறக்கிறதெல்லாம் அவர் சொல்லித்தரல. ஸ்ட்ரெயிட்டாக 3 தான். இதை கவனி சொன்னார், இதை கவனி சொன்னார், அதை கவனி, அதுதான். அதே ரூட்டு தான் நானும் கொடுக்குறேன். ஈயமணியம்லாம் அங்கே வேலை கிடையாது. அவரது இல்லாத மார்க் உண்டா தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியாது. அதனால் அந்த பாட்டில் கடைசியாக வச்சுருக்கிறேன். அவள் அறிவுக்கு திருக்கோயில் அமைச்சார் அருள் தந்தை வேதாத்திரின்னு கடைசியாக பாடுறதுனால ரொம்ப இயல்பு. அதனால் சிம்பிள். இது சிம்பிள் யோகா, ரொம்ப சிம்பிள் யோகா. மெச்சூரிட்டியானவங்க நம்ம கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது. அதனால ஒரு ஊர் டு ஒரு ஊர் போகிறதுக்கு சைக்கிள்லேருந்து ஃப்ளைட்டு வரைக்கும் போகலாம். தூரம் 2 ஒன்று தானே, இடம் மாறாது இல்லைங்க. அதனால் சைக்கிளில் போகிறவனு கேட்டால் ஒத்துக்க மாட்டான். நான் வந்து காலையில் புறப்பட்டு அடுத்த நாள் காலையில் 48 மணி நேரம் போய் சேர்ந்துருக்கிறேன். நீ வந்து இங்கேருந்து மெட்ராஸ் வந்து போனேன். மெட்ராஸ் மொத்தம் 3 நாள் போனப்பா. ஒரு நைட்டு தங்கினேன், ஓஞ்சி போச்சு. மொத்தம் 2 நைட்டும் 2 பகல் ஆகி போச்சு. போய் சேர்றதுக்கு 5 நாள் ஆச்சு. நீ என்னமோ 45 நிமிஷத்தில் போயிட்டு வந்தங்கிற. அது மெட்ராஸாக இருக்காதுப்பா. நான் ஃப்ளைட்டில் போயிட்டேன், நீ சைக்கிளில் போகிற. இதுதாங்க ஐயா. அதனால தான் அறிவின் தெளிவே என்னுடைய வாக்கியம். அறிவின் தெளிவு ஆன்மீகம். அறிவு தெளிஞ்ச வரைக்கும் ஆன்மீகங்க. ஐயா ஒரு டிகிரி முடிச்சிட்டாரு. அவர் சொல்கிறதுக்கு உண்டு. அவரை பற்றி அவர் நல்லா படித்தவரப்பா, நல்லவர், தரணிதரன், நல்லா படித்தவர், பண்பானவர்னு. நானும் தான் படிச்சிருக்கிறேன். நீ சொல்கிற நீ வந்து தொடக்கப்பள்ளியே தாண்டலை. நானும் தான் பள்ளிக்கூடம் போயிருக்கேன். ஆனால் வெளியே என்ன சொல்கிறேன், நான் படிச்சிருக்கிறேங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன், மேல்நிலைப்பள்ளி வரைக்கும் போயிருக்கிறேன். காலேஜுக்குள்ளே எட்டி பார்க்கல. நானும் தரணிதரன் படிச்சிருக்கேன். அவரை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டே இருக்கிறேன். நானும் தான் படிச்சிருக்கிறேன். இதான் திருநாவுக்கரசு படிச்சிருக்கிறேன். திருநாவுக்கரசு தொடக்கப்பள்ளி நின்றுக்கிட்டான். இந்த செல்வானந்தன் உயர்நிலை பள்ளி நின்றுக்கிட்டான். ஆனால் தரணிதரன் யூஜி பிஜி முடிச்சிருக்கிறாரு, எம்பிஎல் முடிச்சிருக்கிறாரு. அவருக்கு நாம் ஒப்பிட முடியுமா? ஆனால் வெளியே சொல்லிக்கிறது எல்லாம் படிப்புங்க. அந்த மாதிரி இருக்குதுங்க ஐயா தியான லைனை. வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா? வேறு ஏதாவது கேளுங்க. நம்ம எல்லாம் இப்போ மெயினான அங்கே வர அட்ராக்ஷன் வந்து குடும்பத்தில் இருந்துட்டு நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஏன்னா மற்றவங்க எல்லாம் நம்ம அந்த வள்ளலார் அவங்கலாம் சொல்லும்போது வந்து அவங்க குடும்பம் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இது இருந்துகிட்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. நம்ம இந்த குடும்பத்தில் இருந்துட்டு எந்த லெவல் ப்ராக்டிஸ் வரை நம்ம வந்து பண்ணலாம், இது சேஃபு. இப்போ இதில் இந்த திருமூலர் மந்திரம்னா பசு பதி பாசம் எனக்கு 3 எனப்பெயர் 3ன்னு ஒரு இது இருக்குல்ல. அதில் வந்து அந்த ஸ்லோகத்தில் வந்து நம்ம பதியை நோக்கி ரொம்ப போக பாசம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதில் பாசத்தை ஒரு வேலை போது நீ பதியோட போயிடுவேன் அப்படின்னு வருது. ஸோ இது வந்து நம்ம எந்த ஸ்டேஜ் வரை நம்ம இது அருமையான கேள்வி. நீங்கள் கேட்குற கேள்விங்க அருமையான கேள்வி. யாராச்சும் கேட்க மாட்டாங்களான்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நானே கேட்டு நானே சொன்னால் நல்லா இருக்காது. அருமையான தரணிதரம் கேட்டிருக்கிற கேள்வி அருமையான கேள்வி. வாழ்க்கைக்கு தேவையான காலனி இது எல்லாத்துக்கும் தேவை தான். வாழ்க்கையை வந்து 8 பிரிச்சிருக்கிறாங்கல்லங்க. ஏன் 8 வந்து வச்சாங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய நம்பர் 1 to 3 1 to 9 வரைக்கும் அந்த முழுமையடைய நம்பர் எதுன்னு பாருங்கள். நம்பரில் இதுவரை கேள்விப்பட்டிருக்கிறே திருநாவு முழுமையடைஞ்ச நம்பர்னு ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? நம்பர்லேயே முழுமையடைஞ்ச நம்பர்னு ஒன்று இருக்குது. புரியுதா? சிவபெருமான் உடுக்க வச்சிருக்கிறார்ல, உடுக்க 8ஆம் நம்பர் என்ன வச்சுருக்கு? எங்கே தொடங்குனியோ புரியுதுங்களா?
இதுக்கு மேலே உங்களுக்கு விளக்கம் தான் பண்ணி 3 எட்டுக்கு நீங்கள் கலைவாணியாக இருக்கணும். 3 எட்டுக்கு அறிவை கற்றுக்கணும். காலேஜ் 4 எட்டுக்கு நீங்கள் லட்சுமியாக இருக்கணும். பொருள் ஈட்டணுமில்ல 7 எட்டு முடிஞ்சுதா 56 வந்துடும். 57 8வது எட்டு தொடங்கிறோம். 8வது எட்டில் சஷ்டியர்த்த பூர்த்தி வந்துடும். 8வது எட்டில் தானே வருது சஷ்டியர் பூர்த்தி. 3 எட்டு அறிவு சேர்த்துக்கிட்டீங்க. காலேஜில் கல்யாணம் பண்ணிட்டாங்களே, ஒரு வருஷம் பண்ணியே இன்றைக்கி 21 வருஷத்தில் பண்ணுறவனு இருக்கிறான், 25லேயும் பண்ணுறவனு இருக்கிறான், 27 பண்ண மொத்தத்தில் காலேஜ் அறிவுக்கு. அந்த கல்யாண வாழ்க்கைக்கு 4 எட்டு எடுத்துக்க, நல்லா சந்தோஷமாக அனுபவிங்க. 4 எட்டு வரைக்கும் மனைவியை நீங்கள் விடாதீங்க, கூட்டிகிட்டு போங்க, எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போங்க. குழந்தை இல்லையா, நமக்கு லேட்டாச்சா, 6வது எட்டில் கூட பெற்றுக்குங்க தப்பு இல்லை, 7வது எட்டில் கூட பெற்றுக்குங்க தப்பு இல்லை. 7 எட்டு 4 எட்டுக்கு கணவன் மனைவி சந்தோஷமாக இருங்க, அதில் குறை வைக்காதீங்க. புரியுதுங்களா? குடும்ப வாழ்க்கையில் 4 எட்டு இருங்க. அப்போ இதில் 3 எட்டு கல்வி சேர்த்துக்கிட்டிங்களா? கலைவாணி 3 எட்டு, லட்சுமிக்கு 4 எட்டு. சக்தி வேணுமில்ல, பொருளாதாரம் சேர்த்திட்டீங்க, சேர்த்துருந்து பாதுகாக்கணுமில்ல. அப்புறம் பசங்களுக்கு கொடுப்பனை கொள்வனை வச்சுக்கிறதுக்கு வெளியே தேடணுமில்ல, அலையணுமில்ல. அப்போ சக்தினா பலம் இல்லை, அப்படியே மன உறுதியோடு இருக்கணும். மன உறுதி வேணும். அப்போ நீங்கள் சக்தியாக மாறுறீங்க. ஆண் பெண்ணுக்கு பொதுவானது நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ முதல் 8 3 எட்டு நீங்கள் என்ன சரஸ்வதி அறிவு சேர்த்துக்கிறீங்க. மறுபடியும் பொருளாதாரம் சேர்த்தணுமில்ல, ஆனால் அது நிலை, அதனால் லட்சுமி. புரியுதா? ஆனால் இது நிலையில்லை, இதை தாண்டி போயிருப்பாங்கிறான். சரஸ்வதி வீணையை வச்சுருக்கிறான், அதில் பல விதமான ராகங்கள் வரும். அதனால் ஐயா 2-3 டிகிரி முடிச்சுக்கிட்டார், அறிவு சேர்த்துக்கிட்டார். லட்சுமி தாமரை குளத்தில் தண்ணியில் இருக்கிற மாதிரி போட்டிருப்பான். தண்ணி நிலையாக இருக்குதா, அலையடிக்குதா? அலையடிக்குது இல்லை. அப்போ பணம் நிரந்தரம் இல்லை. பணம் நிரந்தரம் இல்லைங்கிறதுனால தாமரை குளத்தில் லட்சுமி இருக்கான்னு காட்டுவான். லட்சுமின்னா பணம் செல்வாங்க, ஆனால் அது நிரந்தரம் இல்லைடா, கை மாறிடும். அதனால் தண்ணியில் வச்சு காட்டுவான். ஒரிஜினல் தத்துவப்படி வரைஞ்சிருக்கிறது. இவன் மரத்துக்கடியே கலைவாணி வீணை வீழ்ச்சிக்கிட்டு இருப்பான், தாமரை குளத்தில் லட்சுமி இருப்பான். அதே பாறை மேலே காலை வச்சுக்கிட்டு வேலோடு இருப்பாள் காளி. மன உறுதி வேணும். அப்போ முதல் 3 எட்டு நீங்கள் கலைவாணி, அது ஆணை பெண்ணாக 2 பேத்துக்கும் பொருந்தும். 2வது 4 எட்டு நீங்கள் லட்சுமி, வேலைக்கு போய் பொருளாதாரம் சேர்ந்துக்கிறீங்க, ரிட்டையர்மெண்ட் வயசு வந்துடும் 56. அப்போ 4 எட்டு பாடுபட்டுக்கிட்டே சேர்த்துனத்தை பாதுகாத்து கொடுப்பனை கொள்வனை வச்சுக்கிறதுக்கு மனதிகிரி வலிமை வேணும். அப்போ சக்தியே செயல்படுறீங்க. அப்போ 8வது எட்டுக்கு மேலே ஆண் பெண் நட்பு வச்சுக்கூடாது. ஆனால் குடும்பத்தில் விட்டு போகாதீங்க. இப்போ நான் குடும்பத்தில் தான் இருக்கிறேன், தொடர்பு இல்லை. சஷ்டி பூர்த்தி எப்போ வருது? 60 தானே. 8 எட்டுனா 64ங்க. 8 எட்டு பூர்த்தி ஆகணுங்கிறதுல ஒரு பேச்சுக்கு சொல்லுங்க. அப்போ நீங்கள் அது 64 வச்சுக்கலாம். 8வது எட்டில் தானே சஷ்டி பூர்த்தி வருது. 7 எட்டு 56, 8வது எட்டில் பாதியில் வரும். அப்போ 8வது எட்டில் சஷ்டி பூர்த்தி வரும். முழுசாக 8 முடிஞ்சதுன்னா 64 வந்துடும். நீங்கள் 60ல் சஷ்டி அதுக்கு மேலே நீங்கள் எப்படிங்க சம்பாதிக்க போக முடியுமா? அது வரைக்குமே நீங்கள் அது வரைக்கும் குடும்பத்துக்கு பாடுபட்டுருக்கிறீங்க. அதுக்கு மேலே 20 வயசில் போகிறவங்க இருக்கிறான், டெத் ஆகி 40 வயசு போகிறவங்க இருக்கிறான். ஏதனாவு ஏங்க குழந்தை கை குழந்தையோடு விட்டு போகிறான், 10 வயசு குழந்தைய விட்டு போகிறான். நாம் டிகிரி படித்து நீங்கள் 150 வருஷத்துக்கு குடும்பத்தில் வாழுங்க. 151வது வருஷம் ஐயோ தரணிதரம் போயிட்டானேன்னு என்ன பண்ணுவே? ஐயோ போயிட்டானே தரணிதரன் சொன்னனே, இந்த ஓட்டோ ஒன்று வாங்கி கொடு, 4 ஓடு வாங்கி வச்சுருக்கிறேன் தரணிதரன், அந்த வீட்டையும் ஏற்றி வாங்கியிருந்தானே அந்த இந்த முக்கு எனக்கு வந்திருக்குமே, பாய் பையன் சொன்ன கேட்காத போயிட்டானே, இதைத்தான் சொல்லுவாங்களே வழியா. தரணிதரன் 4 ஓட்டு விட்டு போனேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் தரணிதரன் ஒரு ஆசிரமத்துக்கு நன்கொடை கொடுத்து எதோடு செஞ்சுடு. தரணிதரன் என்னுடைய அருளால் இந்த ஆசிரமத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது, அன்னதானம் போட்டுட்ருக்காங்க. சொல்கிறோமில்ல, வள்ளலார சொல்கிறோமில்ல. ஆனால் அது கடமை. தாய் உடம்பை கொடுத்துட்டா கவனிச்சாகணும், மனைவி சுகத்தை கொடுத்துட்டா கவனிச்சாகணும். சுகத்தினால குழந்தை வந்துருச்சு கவனிக்க. அதுக்கு எவ்வளவு நாளைக்கு? இதுதான் இந்த ஃபார்முலா. அதனால் 3 எட்டு அறிவை சேர்த்துக்கிறீங்க. எல்லாம் ஆனா பெண்ணா பொதுவு தான், 2 பேத்துக்கும் பொதுவு, நான் ஒருத்தருக்கு சொல்லல. 4 எட்டு அறிவு பொருளாதாரம் சேர்த்துக்கிறீங்க. புரியுதா கண்ணே? 7 எட்டு போச்சு இல்லை. 8வது எட்டில் நீங்கள் ஸ்டடி ஆகுங்க. 8 எட்டு முடியறதுக்குள்ளே ஓர்ஸ் பண்ணிடுங்க. அந்த இது வரைக்குமே நமக்கு ஆண்டவன் ஆயில் கொடுத்துருக்குறானே, இனிமேல் அவனை நினைக்கிறத வளருது. பற்றற்றானை பற்றுக. அவனுக்கு பற்று. இந்த கடுவு தூக்கி போட்டு வந்தால் மேலே போகுதா கீழே விழுவுதாகல்ல? அப்புறம் கடுவு கூட மேலே போகலையே. அப்போ மேலே என்ன பொருள் போகும்?
இந்த கண்ணுங்க ஒட்டிக்கிட்டு இருக்குது, காது ஒட்டிக்கிட்டு இருக்குது, மூக்கு ஒட்டிக்கிட்டு இருக்குது. அப்போ உருவம் இல்லாத உருவம் உங்களுடைய மனசு தானே. 5 ஐம்பூதம் இருக்குது, அதான் நான் கொடுத்துட்டேன்ல. தொடு உணர்வு கொடுத்துட்டேன், அழுத்தம் தொட்டு கொடுத்துனல்ல, ஒளி காமிச்சனல்ல, அழுத்தம் காமிச்சிட்டேன், ஒளி சத்தம் கேட்டீங்கல்ல, தீபம் பார்த்தீங்களா, அழுத்தம் கொடுத்துட்டேன், ஒளி சுவை பார்த்தீங்களா. அப்புறம் மனசை நுகர்ந்தீங்களா, 5 போதம் இருக்குது, 5 காமிச்சிட்டேன். இப்போ நீங்கள் இப்போ கேட்குறீங்க, நான் பேசுகிறேன். இதுக்கு எங்கே இருக்குது உறுப்பு? இதனுடைய உறுப்பு எங்கே இருக்குது? பறவையாய் வந்ததடி பராவரம் ஆனதடி. பறவை போல் வந்தான், பறவை போல் போயிடுவான். அப்போ அவனை பிடிச்சிக்கிறதுனா அவ்வளோ லேசாகணும். அவ்வளோ லேசாக இருந்தால் தானே போக முடியும். ஆனால் நாம் போகாது இருந்தால் மனிதன் சொல்லு. ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசாச போகாதடி, என் கண்ணம்மா கட்டையிலும் வேகாதடி. ஊசி முனை காது, ஊசி முனையில் நூல் கோக்கிறது சிரமம். ஆனால் எவ்வளோ வார்த்தை போட்டிருக்கான் பாரு, ஒட்டகமே போயிருமா. ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகம் நுழைஞ்சாலும் நுழையும், இவனுடைய காசாசம் போகாதான். எத்தனை நாளைக்கு சம்பாதிக்கிறது? நாம் வந்தங்களா, அனுபவிச்சுமா, நம்ம செய்ய வேண்டிய கடமை செஞ்சுட்டுமா, போக வேண்டிய இடத்துக்கு. நீங்கள் எத்தனை நாளைக்கு இருந்து சாதிப்பீங்க? இன்னொரு 10 வருஷத்துக்கு இருந்து நான் செஞ்சுட்டு அப்புறம் ஒதுக்கலாம்னு நினைக்கிறீங்க. அப்போ சொல்கிறது நினைவில் நிற்காதே, என்ன பண்ணுறது? அதனால் நமக்கு இந்த உடலும் உசுரும் இணைஞ்சிருக்கும் போது நம்ம அந்த இடத்த தெரிஞ்சு அங்கே போயிடணுங்க. மற்றதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவை. அதனால் இந்த மாதிரி நீங்கள் 8 அட்டுக்குள்ளே வாழ்க்கையை பூர்த்தி பண்ணிட்டு விடணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன தான் பண்ணினாலும் என்ன பண்ணுவீங்க? அந்த வாழ்க்கை கணவன் மனைவி அனுபவிச்சு பார்த்தாச்சு, அதில் என்ன இருக்குது? ஆனால் அந்த ருசி தெரிஞ்சுக்கணும். இப்போ நீச்சல் கற்றுக்கிட்டீங்க, பிள்ளைக்கு நீச்சல் அடிக்கிறீங்களா? டிரைவிங் கற்றுக்கிட்டீங்க, அப்போ அந்த தண்ணி கண்டு பயம் போயிடுச்சல்ல, தண்ணியில் விழுந்தால் நம்ம தப்பிச்சுக்குவோம் அப்படின்னு பயம் போயிடுச்சுல்ல. அப்போ இன்னொருத்தன் தண்ணியில் நீச்சல் அடிக்கிறத பார்த்து நீ ஆசைப்பட மாட்டியல்ல. இவன் அடிக்கிறான், நாம்பளாம் 30 வருஷம் முன்னாடி பார்த்துக்கிட்டல. ஒருத்தர் டிரைவிங் ஓட்டிகிட்டு போகிறான், வெளியே திருநாவு எப்படா காருக்குள்ளே உட்காந்து இருக்கிறாங்க, எல்லா கண்ணாடியும் ஜாத்திக்கிட்டாங்க, உள்ளே ஒரு ஊட்டை ஓட்டிக்கிட்டு போகிற மாதிரி போகிறாங்க. ஊடு தானே, அப்படி சோபா மாதிரி சாஞ்சிக்கிட்டாங்க. ஐயா ஓட்டிகிட்டு வந்தார், டிவி ஓடுது, ஏசி ஓடுது, பாட்டு கட்டிக்கிட்டு போகிறாரு. வீட்டில் சோபாவில் உட்காந்து மாதிரி ஊடு போகிற மாதிரி எப்படா ஓட்டிகிட்டு போகிறாங்கன்னா, வெளியே இருக்கிறவனுக்கு பித்து பிடிச்ச மாதிரி தானே இருக்கும். உள்ளே உட்காந்து ஓட்டி பார்த்தா தானே சரி. அப்போ அந்த கார் ஓட்டி பழகிட்டா அந்த கார் ஓட்டுறதை பார்த்து நீ அதிசயப்படுவியா? அப்போ எதுக்கு? ஒவ்வொன்று விஷயத்தை தெரிஞ்சுக்கிற போது அந்த பயம் போயிடுது. ஆன்மீகம் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கை பயம் போயிடும். அப்போ குடும்பத்தை அனுபவித்து பார்த்துட்டீங்க, எத்தனை நாளைக்கு அனுபவிச்சாலும் என்ன பண்ண முடியும்? அதே தானே. ஆனால் அது வேணும். வைராக்கியமாக ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்காது இருந்து வந்தாங்கன்னா அது வேற. சரி, எல்லாமே கல்யாணம் பண்ணிக்கல, அப்போ 100 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகமே இருக்காத, மானிடர் பிறப்பே இருக்காதே. தத்துவத்தில் பிரம்மச்சாரியை விட குடும்பஸ்தன் தான் முக்திக்கு போக முடியும். உண்மையான முக்தி கிடைக்கிறது குடும்பஸ்தனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். குடும்பஸ்தனுக்கு அடுத்துக்கு அப்புறம் தான் பிரம்மச்சாரின்னு கிடைக்கும், அந்த கல்யாணம் ஆகாத மகானை. ஆனால் ஒரு ஆசிரமம் நடத்துவாங்க, 100 குழந்தைய படிக்க வைப்பாங்க. அவங்க அந்த கொலையை எடுத்து கொஞ்ச மாட்டாங்க, நன்கொடை வாங்குவாங்க, வசூல் பண்ணுவாங்க, ஆசிரமத்தை கட்டி ஆள் போட்டு பராமரிப்பாங்க. 100 குழந்தைங்க 1000 குழந்தைங்களோட வளர்த்துவாங்கன்னா அதை சொல்லலை. அந்த குழந்தைய நீ வளர்த்தணும், அதை கடை கூட்டி போகணும், ஆற்றுக்கு கூட்டி கொண்டு நீச்சல் வளர்க்கணும், அதுக்கு விளையாடணும், அதோடு சேர்ந்துக்கிட்டு விளையாடணும். இந்த வேலையை நீ செய்வியா? குழந்தைங்க காப்பாற்ற முடியும். புரியுதுங்களா? இதுக்கு மேலே நான் சொல்ல வேண்டியதில்லை. குடும்பஸ்தாங்க ஞானி, உண்மையான ஞானி. குடும்பத்தில் உள்ளவங்க சாமியார் ஆகிறவங்க, நீங்கள் தியானம் பண்ணுறதே அவங்க சாமியார் ஆகிறவங்க ஒரு பயம் வருது அவங்களுக்கு. இல்லை நான் இந்த பேசுகிறது நீங்கள் அவங்ககிட்ட போட்டு கேட்டுங்க. 4 எட்டு நீங்கள் முழுமையாக வாழணும், கணவன் மனைவி. 3 எட்டு அறிவு சேர்த்துக்கிறேன். 8 எட்டு வரைக்கும் குடும்பத்தில் இருங்கய்யா. குடும்பத்தில் 9வது எட்டுல இப்போ எனக்கு 8 எட்டு தாண்டிடுச்சு. குடும்பத்தில் தான் இருக்கிறேங்க. இப்போ எனக்கு 9வது எட்டு ஓடிட்டு இருக்குதுங்கய்யா. எனக்கு இப்போ 9வது எட்டு நடக்குது. குடும்பத்தில் தானே இருக்கிறேன். உறவிலே காணுகின்ற உண்மை நிலைத்துள்ள குடும்பத்தில் தானே ஐயா இருக்கிறேன். ஆனால் எங்கேயும் வெளியே போகிறது இல்லையே. இப்போ நீங்கள் போனதுக்கப்புறம் போய் படுத்துக்குவேன். விட்டுட்டு போகணுங்கிறது இல்லைங்கய்யா. எனக்கு தண்ணி வேணும், ஆறு வச்சு தருவா, டீ வேணும், ஆறு வச்சு தருவா. குடும்பத்துட்டு போகாதீங்க ஐயா. ஞானங்கிறது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாதுங்க ஐயா. பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க. இந்த குடும்பம் இல்லாத வெளியே இருக்கிறோம் மழை தோண்டி எலி பிடிக்கிற மாதிரி நல்லா வேஷம் போட்டுக்கிட்டு அதாச்சு இதாச்சுன்னு சொல்லிவாங்க. ருத்திரதான் ஆடிக்கிட்டு கண்டது சொல்லுவாங்க. எதையும் நம்பாதீங்க. உங்களுடைய மனசு எங்கே நிற்குதோ அதுதான் ஞானம். வீட்டில் கிரைண்ட் ஓடிக்கிட்டு இருக்குது, அரிசி ஆட்டிக்கிட்டு இருக்குது. அந்த அரிசி ஆடிட்டு இருக்கும்போது விசுக்கிட்டு கரண்ட் ஆஃப் ஆகிடுது. அரை அரிசி 1/4 அரிசியாக இருக்குது. அது மாவு தோசைக்கு ஆகுமா? ஆகுங்களா?
அடடா கரண்ட் போயிடுச்சு, நல்லா நெய்யை ஆட்டிடுச்சு, திருநாவு சந்தனம் மாதிரி ஆயிடுச்சு, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அப்பாடா நல்ல வேலை, மாவு ஆண்டி தோசை ஊற்றி ஆகிடுச்சு, முழுமை அடைஞ்சிருச்சுல்ல. அப்போ உங்களுடைய எண்ணம் பல விதமான சவள புத்தியிலிருந்து மூச்சு இழுத்துக்கிட்டு நின்று போயிட்டா உங்கள் எண்ணம் எதில் நினச்சா அதில் உசுறு எடுக்கும். கடைசியாக மனசு எங்கே நினச்சா அதில் உசுறு எடுத்துடும். அதனால தான் பற்றற்றான் மீது பற்றற்று வைக. அருமின் ஈசனோட ஆனாலும் அருமின் ஆசை அருமின் ஆசை ஈசனோட ஆனாலும் ஆசை. மாதம் தராது பிரதோஷத்துக்கு போகிறேன், நான் பௌர்ணமி தராது கொடியேற்று விழாவுக்கு போகிறேன், 5 நாளைக்கு இருக்க பிரதோஷம் போகிறேன், பௌர்ணமி தராது சித்திர சபாதிக்கு போகிறேன். என்ன பண்ண போகிற? போய் எதுக்கு போகிற? தொடக்க பள்ளியில் போனேன், அறிவு கற்றுக்கிட்டீல்ல, அப்புறம் எதுக்கு அங்கே போகிற? மேல்நிலை பள்ளிக்கு தானே போவேன், மேல்நிலை கற்றுக்கிட்டேன், அப்புறம் எதுக்கு அங்கே போகிற? உயர்நிலை கற்றுக்கிட்டேன், ரைட்டு, அப்புறம் எதுக்கு போகிற? காலேஜுக்கு தானே போவேன். சரி காலேஜுக்கு போனேன், யூஜி முடித்தேன், பிஜி முடித்தேன், எம்பிஎல் முடிச்சிட்டேன், அப்புறம் எதுக்கு போகிற? பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நீ பண்ணின பிஹெச்டி இந்த ஆத்தர், இந்த புஸ்தகத்துக்கு யாரப்பா யாத்திரை? தரணிதரன் திருவண்ணாமலை தரணிதரன் ஆத்தர், அவர் புஸ்தகம் அப்படி தான் சொல்லுவாங்க ஆத்தர்னு. அவருடைய புக்கு பாருங்கள், பிஹெச்டி பண்ணவங்களை புஸ்தகத்தை அப்படி தான் நீங்கள் சொல்லுவாங்க, ஆத்தர் தான் சொல்லுவாங்க. அவருடைய அந்த ஆத்தர் புஸ்தகத்தை அந்த ஆத்தர் புஸ்தகத்தை வாங்கிப்படி. திருவண்ணாமலை தரணிதரன் எழுதியிருக்காரு, மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக புரியுற மாதிரி எழுதியிருக்காரு அப்படின்னு. பிஹெச்டி ஏற்கனவே எத்தனையோ பேர் எழுதியிருப்பான், இவர் எழுதுனது ஓடுது. அப்போ நீங்கள் நாட்டுக்கு ஒன்று கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு போன வரலாறு படிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. வரலாறு படித்து என்ன பண்ண போகிறீங்க? நீ வரலாறு ஆவியா? நான் சொல்ல புரியுதுங்களா? நீ வரலாறு ஆகு. இன்னொருத்த வரலாறு ஏன் படிக்கிற? அவன் தான் வரலாறு ஆகிட்டானே. நீ வரலாறு ஆகணும், தரணிதர வரலாறு ஆகணும். அடுத்த வரலாறு படிக்கக்கூடாது, அது வழிகாட்டியாக வச்சுக்கணும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? இவ்வளவு தாங்க என்னுடைய ஆன்மீகம். இன்னும் வேறு ஏதாவது சொல்லுதுங்களா? அதனால் நீங்கள் ஆன்மீகத்தில் நிறையா இருக்குதுங்க, அதனால் நிறைய குழப்புவாங்க. நீங்கள் எதை வேணால் உங்கள் குடும்பம் தலையாய கடமை. என்ட்ரன்ஸ்லேயே அதை போட்டிருப்பேன் என்னுடைய யூடியூப்பில். ஃபஸ்ட்டு தாய் தந்தைக்கு மதிப்பு கொடுக்கணுங்க, மனைவிக்கு மதிப்பு கொடுக்கணும், பெத்த பிள்ளைங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். இந்த 3 கடமையும் செஞ்சிட்டா உங்களுக்கு வந்து எல்லாமே. 3 கடமையும் செய்யாதவன் நான் ஏற்கனவே ஷேர் சாட்டில் போட்டிருப்பேன். முக்கிய கடமைகள் 3. தாய் தந்தையர் கடமை, கட்டிய மனைவிக்கு கடமை, பெற்ற பிள்ளைகளுக்கு 3-24 வருட கடமை. இதெல்லாம் எழுதி ஷேர் சாட்டில் போட்டிருக்க, பார்த்துக்குவார். கட்டிய மனைவிக்கு கடமை. முக்கிய கடமைகள் 3. தாய் தந்தையருக்கு கடமை, கட்டிய மனைவிக்கு கடமை, பெற்ற பிள்ளைகளுக்கு 3-24 வருட கடமை. குழந்தைக்கு சொல்கிற மாதிரி போட்டிருப்பேன், 24 வருட கடமை. இந்த கடமையை தவறிய மானிடன் 1000 யாத்திரை சென்றாலும், 1000 பரிகாரம் செய்தாலும், 1000 கிரிவலம் வந்தாலும் செயல் விளைவை இறை நீதிப்படி அனுபவித்தே ஆக வேண்டும். சத்தியம்னு 3 அடி சொல்லியிருக்கு. இந்த கடமையை முறையாக தன்னுடைய பொறுப்புகளை உணர்ந்து இந்த கடமையை முறையாக செய்தவனை அனைத்து தெய்வங்களும் அன்பும் கருணையுமாய் கருணை புரியும். இது சத்தியம் சொல்லுவது. இதுதான் முக்கியம். வேறு என்ன வேணும்? புரியுதுங்களா? அதனால இன்றைக்கி வந்துங்க ஆன்மீகம் தொழிலாகி போச்சுங்கய்யா. பந்தா பண்ணிக்கிட்டு நிறைய பூஞ்செடியில் வச்சுக்கிட்டு அசிஸ்டண்ட்டு 2-3 பேரை வச்சுக்கிட்டு அவங்கள பேச விட்டுக்கிட்டு இதெல்லாம் வந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன விஷயம் பெருமைக்காக சொல்லலை, எவ்வளோ பெரிய உயர்ந்த இடத்துல வேணாலும் கேளுங்க. நான் சொன்ன ஆன்மீக விளக்கம் உங்களுக்கு கிடைக்குதான்னு கேளுங்க. என்ன சொல்லுவாங்க, அவங்களால விளக்கி சொல்ல முடியாது. அதெல்லாம் திருநாவணி சும்மாப்பா என்னப்பா தியானம் போயிட்டு வந்தேன், இங்கே தொட்டு கொடுத்து அங்கே தொட்டுக்கு போனாங்கிற. அதான் எத்தனை வருஷம் கற்றுக்கிட்டு அவன் சைக்கிளே போயிட்டே இருந்திருப்பான். சைக்கிளில் போகிறவங்கிட்ட போய் நீ காரில் போகிறவன் கேட்டால் எப்படி இருக்கும்? அவன் ரூட்டு சரியாக இருக்குமா? இப்போ ஐயா சிவன்மலையிலேருந்து வந்திருக்காரு, 40 நிமிஷத்தில் போயிடுவார் சிவன்மலைக்கு. இங்கேருந்து சைக்கிளில் போகிறவன் 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். நீ வர்றது சரியில்லைப்பா, நான் 5 மணி நேரம் போயிருக்கிறேன், நீ என்ன 40 நிமிஷத்தில் போயிட்டு சொன்னால் ஒத்து வருமா? அதனால் அறிவு வந்து அறிவின் தெளிவு தான் ஆன்மீகம் நான் சொல்கிறது. அதனால் பற்றுக பற்றற்றானை பற்றுக அப்படின்னு சொல்லுவாங்க. அருமின் ஈசனை ஆனாலும் ஆசை. அப்போ இந்த மூச்சு கவனிச்சிருந்தீங்கன்னா இன்னொரு 10 வருஷம் சேர்த்தி வாழலாமல்ல? சொல்லு பார்க்கலாம்.
அதனால் 6 வழிபாட்டில் அப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து வழிபாடு சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, அப்போ 4வது வந்து இறை வழிபாடு சொல்லிட்டுனல்ல, 4 வழிபாடு. ஏன்னா எங்கே போனாலும் பூர்த்தி அடையணுமில்ல. 5வது குரு வழிபாடு. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாருல்ல, இந்த 4 வழிபாட்டை இப்படி வந்த திருநாவு தரணி தர அப்படி வந்தால் நம்ம வந்து போனோன்னு இதெல்லாம் சொல்லிவிட்டு எவல்யூஷன் ப்ராசஸ் பற்றி சொல்லிவிட்டு சென்ட்ரல் கால நிகழ்கால எதிர்காலம் சொல்லிட்டு வர்றாரு குரு வழி. இது சொல்லிக் கொடுக்குற குரு என்ன பண்ணுவானா, தியானம் பண்ணணும், கறி மீன் சாப்பிடக்கூடாது, சுத்தமாக இருக்கணும், இதெல்லாம் செய்யணும். இவனால் கடைப்பிடிக்க முடியாது. குரு சொன்னதை 5 மணிக்கு இந்த குளிரில் எந்திரிச்சு பண்ணுறது பிடிக்கிறது, கறி புளி சாப்பிடாதுன்னு சொல்கிறார். நம்மளால் மறக்க முடியாது. எதாவது போனோன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அறியாதிக்காக அவர் ஃபோட்டோ வச்சுக்கலான்னு தினசரி ஒரு விளக்கு போட்டுக்கிட்டு ஃபோட்டோ வச்சு கும்பிட்டுருப்பான். என்ன வழிபாடு பண்ணுறான்? குரு வழிபாடு. என்ன வழிபாடு? குரு வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கிறான். அருவ வழிக்கு போகிறதில்ல. அருவ வழிபாடு குருவை மறந்துடணும். அருவ வழிபாடுனா ஆதி வழிபாடு, ஆதி மூலம். ஆதி மூலம் வந்து சுத்த வெளி ஸ்பேஸ். அந்த அருவ வழிபாடு இந்த அரூபம். இந்த 5ம் உருவம். இயமம், நியமம், ஆசனா, பிரணாயம், பிரத்யாகரணா வரைக்கும் குடும்ப சம்மந்தப்பட்டது. இதை பிரதி இது தாரணை. தாரணை தான் அரூபம். தியானம் வந்து அது சுத்த வெளியே கொண்டு போயிடும். இதுதான் அரூப வழிபாடு தான் நம்ம பண்ணுறோம். இதுதான் அரூபம். இங்கே உருவம் கிடையாது. இது வரைக்கும் உருவம் இருக்குது. 5 போதம் இருக்குது. இது வரைக்கும் 5 போது உடம்பு. 6வது தாரணை. தாரணை, தியானம், சமாதி. இந்த 3 தான் நம்ம கொடுக்குற தியானம். நாம் கொடுக்குற தியானம் அந்த தாரணை, தியானம், சமாதின்னு சொல்லலை. புருவ மையம், உச்சி மையம், ஆதி மையம் நான் சொல்லிடுறேன் மாற்றி. அதுதான் சொல்கிறேங்களே. இந்த பேர் கடைசியை பார்த்தீங்களா ஒன்றை தான் காட்டுவாங்க. தியானம் வந்து தண்ணி தாகமாக இருக்குதுன்னு கேட்குறீங்கள, 1 டம்ளர் பானியுமா, 1 டம்ளர் வாட்டருமா, கண்ணு 1 டம்ளர் தண்ணி கொண்டாமா, வெல்லம் 1 டம்ளர்மா, எல்லாம் கடைசியில் எதை கொண்டாடுவாங்க? தண்ணி தான் கொண்டாடுவாங்க. பேர் வேறேங்க ஐயா, அதுதான். ஆனால் நீங்கள் வந்து நான் தண்ணின்னு சொன்னதுனால, அவன் வெள்ளம்னு சொன்னதுனால, என்னங்க அவங்க வெள்ளம்னு சொன்னாங்களே அப்படின்னா, சரிங்க வெள்ளம்னு சொன்னாங்க, இதைத்தாங்க தொட்டு கொடுத்தாங்க அப்படின்னு. இல்லைங்க அங்கே போனங்க அவங்க வாட்டருன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் என்னமோ பானி இதைத்தாங்க, என்னப்பா சரி ரைட்டு தண்ணி தாங்க கொடுத்தாங்க. புரியுதுங்களாங்க ஐயா? அதனாலங்க உங்கள் அறிவில் தெளிஞ்சு அடைஞ்சிக்கிட்டா எந்த ஆன்மீக மார்க்கும் உங்களுக்கு தேவையில்லைங்க ஐயா. வேறு ஒன்றும் இது பெரிய சமாச்சாரம் இல்லைங்க. ரொம்ப பெரிய புத்தகத்தையெல்லாம் படிச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லைங்க. அதெல்லாம் செஞ்சால் நம்ம சொற்பொழிவாளர் ஆகலாம். சொற்பொழிவாளர்லாம் இருக்காங்க, நான் பேரை சொல்லலை. பணம் சம்பாதிக்கலாம், சொற்பொழிவாளர் ஆகலாம். நாம் அந்த ரூட்டில் வரல. சின்னதுலேருந்து அதெல்லாம் பாட்டு படித்து, பாட்டு கச்சேரியில் சின்ன குழந்தைங்களுக்கு பாடி, இந்த திருவிழாலையெல்லாம் பாடுறாங்கள பாடிக்கிடி அவங்க அந்த லைன் அப்படியே போயிடும். கதாகால சேவத்திலே போயிடும். அவங்க குழந்தையிலேருந்தே அப்படி வந்துட்டாங்க. நாம் அப்படி வரல. நம்ம நார்மலாக படித்தோம், கல்யாணம் பண்ணாங்க பெரியவங்க, நம்ம குடும்பத்தையும் பார்த்தோம். ஆனால் அதே சமயத்தில் முக்தி அடைத்து கொஞ்சம் பெரியவங்களாம் சொல்ல மெடிடேஷன் தெரிஞ்சுக்கணும். அதனால் மெடிடேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ சிவனேன்னு இருக்கிறது தான் நல்லது. இது வரைக்கும் அது ஒன்று தான் வழி. மற்றது என்னென்னா, வெளியே போய் கேட்டிங்கன்னா நிறைய விஷயம் இருக்கும், குழம்பி போயிடும். அதனால் ஐடியா கேட்டாவே நிறைய அதான் சொல்லணும். 1500 ஃபார்முலாவுக்கு மேலே இருக்குது மெடிடேஷனில். எதை பண்ணுவீங்க? அதனால் நான் சொல்கிறது என்னுடைய ஃபார்முலா. அது உங்களுக்கு 1 மாதம் தொடர்ந்து இதை நீங்கள் 1 மாதமாக 5 நாளைக்கு பார்த்தீங்களா தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு மேலே அதை விட இது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது, ஏற்கனவே செய்கிறது ப்ளஸ்ஸாக இருக்குதுன்னா அதை பிடிச்சிக்கங்க. இதைத்தான் செய்யணும்னு நான் சொல்ல மாட்டேன். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு கார் ஓட்டுறீங்க, சாதாரணமாக ஓட்டுறீங்க, ஒரு 800 சிசி 700 சிசி கார் ஓட்டுறீங்க. இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா லக்ஸுரியாக போகணுன்னு ஒரு 1500 சிசி கிடைக்குது. அப்போ 800 சிசி விட்டுறலாம். அந்த 800 காரினுடைய பவர் அவ்வளோதானே. அதுக்கு மேலே அதுக்கிட்ட எதிர்பார்க்க முடியாதில்லைங்க. இப்போ நான் சொல்கிறதுனால நான் எல்லாம் முற்றும் துறந்த முனி மாதிரி சொல்ல முடியாதில்ல. நான் தெரிஞ்சதை உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறேன். எனக்கு மேலே வெளியே நிறைய விஷயம் உங்களுக்கு கிடைக்கலாம். புரியுதுங்களா? நான் சொன்னது ஒஸ்தின்னு நான் சொல்கிறதில்ல. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்து தெளிவாய். எனக்கு கொடுத்தவருக்கு 6 அறிவு, எனக்கு 6 அறிவு, ஐயாவுக்கு 6 அறிவு. நேற்று படிச்சுட்டு நான் இன்றைக்கி சொல்லித்தரேன். நீங்கள் நாளைக்கு 4 பேருக்கு சொல்லித்தர போகிறீங்க. அவ்வளோதான். இதில் வந்து குருசீடர் எல்லாமே சாதாரண மானிடர் தான். நான் வந்த பாதையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேங்க. ஏன் நம்மகிட்ட ஒளி மறைவு இல்லை. தனியாக எனக்குன்னு கொஞ்சம் குருவுக்குன்னு கொஞ்சம் மறைச்சி வச்சுக்கிட்டு சீடனுன்னு கொஞ்சம் கொடுக்குன்னு இல்லை. நான் கற்றுக்கிட்டு தான் உங்கள்கிட்ட கொட்டிட்டேன். வேறு என்ன கேட்குறீங்க? திருப்திங்களா? பண்ணிக்கலாங்களாங்கய்யா? எல்லா உயிர்களும் என்பொற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைவு நாடெங்கும் பரவுக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே.